இன்னைக்கு நம்ம இந்த மைத்ரேயாவை பத்தி தான் பேச போறோம். அந்த மைத்ரேயாவை பேசும்போது அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்கிற ஒரு தொடர்புகளையும் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு சின்ன சின்ன தொடர்புகளையும் ஏற்படுத்தி அதை முழுவதுமாக நான் நிறைய பேசியிருக்கேன். அது இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இந்த இந்த மைத்ரேயோட இந்த விஷயத்துக்குள்ள பல்வேறுபட்ட வடிவங்கள், பல்வேறுபட்ட செயல்கள் இருக்கு. அது நான் நிறைய வடிவத்துக்குள்ள விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில போகும்போது நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த முல்லை பெரியாறுல அந்த தேக்கடி அந்த இடத்துக்குள்ள நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு மலைத்தொடருக்கு போகும்போது இந்த ஆவாள் ஏவாளுடைய செயல் வடிவத்தை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள், அதை ஒரு உணர்றதுக்கு, அந்த இடத்த ரொம்ப துல்லியமா உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம அதை பார்த்தோம் அப்படிங்கிறது சொல்லணும். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அது ரியல் எல்லாம் அப்படி நடக்குமா அப்படின்னு யாராலையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினுச்சு லைஃப்ல. அது அவ்வளவு பெரிய வடிவத்தை ஏற்படுத்தி நமக்கு அதை காட்டும் போது அதுல இருந்து வேற ஒருத்தர்னா அதுல இருந்து வெளியில வர முடியாம அப்படியே அதுக்குள்ளே உராய்ந்து நின்றுவாங்க. இந்த அனுபவங்கிறது அதுதான். அந்த அனுபவம் அதுல இருந்து விடுபட்டு வரணும். நிறைய பேருக்கு விடுபட்டு வர முடியாது, விடுபட்டு வரதுன்னு தெரியாது. இந்த தியானம் ஞானம்ங்கிறது கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க. அந்த கிடைச்சோன்னு விடுபட்டு வர முடியாது. அதுக்குள்ள அப்படியே உராய்ந்து அப்படியே நின்றுவாங்க. அது இந்த என்னன்னே தெரியாம ஒரு மௌன நிலைக்கு போயிடுவாங்க. அதனாலதான் கண்டவர்கள் விண்டதில்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அது விடுபட்டு வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தெரியாம ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. அது ஒரு மாதிரி அப்படியே இதாயிருப்பாங்க. என்னத்தடா பார்த்த அப்படியே இருக்கிற அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மௌனத்துக்கு அவங்க ஆளாயிருவாங்க. அந்த மாதிரிதான் அந்த மலைத்தொடர்கள்ல பார்க்கும்போது அப்ப அந்த ஆவாள் ஏவாள்ங்கிறத எதோ சொன்னாங்க. அது எதோ அந்த பழம் ஏதோ ஒரு கதை வச்சு சொன்னாங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் எது அப்படின்னா, ஒரு தெய்வீகமாக இந்த டிவைன்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு தெய்வீக ஆற்றலாக இருக்கக்கூடிய 2 அலைவரிசை கொண்ட ஒரு ஆண் பெண்ணாக அலைவரிசையாக 2 அலைவரிசை வருது. அப்ப அந்த 2 அலைவரிசைகளும் ஒரு பழத்தை ஒரு இடத்துக்குள்ள ஒரு வடிவத்தை நீங்க அதை உட்கொண்டீங்கன்னா, அந்த தேவ ரகசியத்திலிருந்து தெய்வீக விஷயத்திலிருந்து நீங்க விடுபட்டு மனித தோற்றத்துக்கு மாறிடுவீங்க, மனித வடிவத்துக்கு மாறிடுவீங்க. அப்ப நீங்க ஒரு மனிதனா ஆயிருவீங்க. இங்க பூமிக்குரியவரா ஆயிருவீங்க, பூலோகத்துக்குரியவரா இருக்க மாட்டீங்க. அந்த இதுக்கு உள்ள ஆகாயத்துக்குரியவரா இருக்க மாட்டீங்க, பூலோகத்துக்குரியவரா மாறிடுவீங்க. அதனால அந்த பழத்தை சாப்பிடாதீங்க, உட்கொள்ளாதீங்கிறதா அதோடைய பொருள். அப்ப அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க தெய்வீக ரகசியம், அவங்களுடைய செயல் எல்லாம் மறைஞ்சிருச்சு. அப்ப அவங்க யாரு, அவங்க மேல உள்ளவங்க அப்படிங்கறதெல்லாம் போய் கீழே அவங்க ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கைக்குரியவங்களா வந்துருச்சு. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணும் 2 பேர் இணைந்து அப்பதான் முதல் முறையா கருத்தங்கிறது, கருவுல ஒரு உயிர் உருவாகிறது. ஒரு மனித கூட்டம், மனித இனம் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அவங்களுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணு மாதிரியோ ஒரு ஆணு மாதிரியோ ஒரு குழந்தை உருவாகும். அது கருவுல உருவாகும் அப்படிங்கிற அந்த செயல் படைப்பு அங்கிருந்து உருவாகும். அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, இப்ப ஒரு பார்வதி குழந்தை பாக்கியத்தை கருவுல சுமக்க முடியாது. ஒரு சிவன் குழந்தை பாக்கியத்தை கருவுல சுமக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாரு. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, மரணம் இல்லாதவங்க, பிறக்காதவங்க, இறக்காதவங்கன்னு பேரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர் துளிகளை தோற்றி வைப்பாங்க, உயிர் துளிகளை கொடுப்பாங்க கையில. ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா பண்ணி தூரத்துல இருந்து அப்படி பார்த்து ஒரு குழந்தை பாக்கியமோ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்களே கொஞ்சம். இந்த வழக்கம் போல ஆண் பெண்ணாக இணைந்து கருப்பையில போய் தங்க வைக்கிற மாதிரி ஒரு இறை செயலை கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் கருக்களை சுமக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நிதர்சனமான உண்மை. அப்ப இறைவன் என்பவன், எந்த இறைவனும் பிறக்காதவன், கருப்பையில் தங்காதவன், கருப்பைக்கே போகாதவன் தான் இறை ஆற்றல் உடையவன். அப்ப கருப்பைக்கு போறது எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அலைவரிசை கொண்டது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, இந்த அலைவரிசை கொண்ட ஒரு உயிர் துளி கருப்பையில தங்கும். அந்த கருப்பையில தங்குற அந்த உயிர் துளி அது வளர்ந்து மனித தேகத்தோட வெளியில மனிதனாகத்தான் இருக்கும்.
வெளியில இருக்கிற அலைவரிசையாக இவர் இருக்கிறவரு ஒரு நாள் அந்த மனிதனை தயார் பண்ணி இவருடைய அலைவரிசையிலிருந்து அந்த மனிதனை அட்டாச் பண்ணி அவனை உருவாக்கி அவனை ஞானியோ அவனை தன்னை யாருன்னு உணர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் அவன் கருப்பைக்கு போயிடாம இருக்கிறதுக்கு தான் அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு நிலைங்கிறது. அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு நிலைங்கிறது வெறும் செத்து போகாம இருக்கிறது இல்ல, கருப்பைக்குள் போகாம இருக்கிறது தான். கருப்பைக்கு போன குழந்தை மரணம் அடையும் என்பது நீதி. கருப்பைக்கு போகக்கூடாது, அதுதான் இங்க இருக்கிற ஹைலைட். ஞானிகளுக்குள்ள இருக்கிறவன் முருகனா இருக்கட்டும் விநாயகரா இருக்கட்டும் எவனுமே கருப்பையில போய் தங்காதவங்க, கருப்பையிலிருந்து இல்லாதவங்க. ராமலிங்க சுவாமி எல்லாம் ஒரு மிளகு பத்தி மாதிரி. எப்படி மிளகு பத்தி மாதிரி நீங்க சொல்ற கதைகள்ல இருக்கிற அந்த என்னமோ ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல பிறந்தாரு அந்த ஊர்ல வளர்ந்தாருங்கிறதுலாம் அது உங்களுக்கு ஓகே, உங்களுடைய அந்த அவருடைய சுத்தி ஒரு டீம் இருக்காங்களா அவங்களுக்கு ஓகே. எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது இல்லை. அவர் ஒரு மிளகு பற்றி மாதிரி ஒளி தேகத்தோடு மேல இருந்து பிரணவ தேகத்தோடு பணி செய்ய வந்தவர். நம்மள மாதிரி இந்த மனித உடல் எடுத்து இந்த மாதிரி வேலை செய்யறது இல்ல. கருவுல போய் தங்கி ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவரும் கிடையாது அப்படிங்கிறது எமக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. மருதூரில் பிறந்தார், மருதூரில் வளர்ந்தார், மருதூரில் இருந்தார் அப்படிங்கிறது நீங்க வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உரிய விஷயம். அவன் எமக்கு உரிய விஷயம், எமக்கு அவர் காட்டப்பட்டிருக்கிறதோ எமக்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவரே என்கிட்ட சொல்றது, நான் ஒரு மிளகு பொம்மை, மிளகு மாதிரி நான் எப்பொழுதும் ஜோதியாக இருப்பேன், உருகிக்கிட்டே இருப்பேன். அப்ப என்னுடைய தேகம் மிளகு மாதிரி உருகக்கூடியது. இதுதான் நம்ம ஒரு ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாரு ராமானுஜம், அவரு மிளகு மாதிரியே அந்த உடல் அப்படியே இருக்கும். அப்ப நாங்க எப்பொழுதும் மறையக்கூடியவர்கள், இந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க. உங்க தேகம் மாதிரி இந்த மனித உடல்ல நீங்க போய் கருப்பையில தங்கி திருப்பியும் இரவு பகல் போராடி இதுக்குள்ள ஒரு அலைவரிசையை கொடுத்து உங்களை உருவாக்கி உங்களை மாற்றி ஒரு அனுபவமா கொண்டு வந்திருக்காங்கல்ல. இந்த மாதிரி நம்ம இல்ல, நம்ம வரும்போதே மிளகு தேகத்தோட தான் வந்தோம். அந்த ஒளியோட வந்துதான் நம்ம பணி செஞ்சோம். நாம ஒரு தாய் தந்தைக்கு இணைப்புல ஒரு கருப்பையிலிருந்து இருந்து ராமலிங்கம் வேலை செய்யலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு என்னைக்கு யார் தன்னை உணர்றாங்களோ அவங்களுக்கு அப்ப புரியும். தன்னை உணராத வரைக்கும் இதோடைய முழு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்களால அதை அந்த ஆய்வு பண்ண முடியாது, இதுக்குள்ள பார்க்க முடியாது. அப்ப பல நாள் சொல்லியிருக்கிறது அகத்தியருடைய குரல்ல இருந்து பல விஷயங்கள்ல எனக்கு தியானத்துல ஆரம்ப காலகட்டத்திலயும் சொல்றது, நாம உருவமே எடுக்க மாட்டோம்ப்பா, கருவுல தங்க மாட்டோம். நாமள ஏதோ ஒரு கதாபாத்திரம் மனிதர்கள் மாதிரி பிறந்து வளர்ந்த மாதிரி எல்லா பேரும் நம்ம ஒரு அவதாரம், நம்ம பிறந்தோம், நம்ம மனிதனார வாழ்ந்தோம், நம்ம இங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கதைகளையும் ஒரு தோற்றத்தையும் உலகம் முழுக்க கட்டமைச்சு விட்டாங்க. உலகம் முழுக்க கடவுள்ங்கிறவர் ஒரு மனித கட்டமைப்புல மனித தோற்றம் மாதிரியே ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. அது அப்படி இல்லை. அதனால அதை நீ அடிப்படையா புரிஞ்சுக்கணுங்கிறதா நமக்கு உள்ள ஆரம்பத்துல இருந்து சொல்லப்பட்டது. அப்ப அந்த ஆவால் ஏவாள் அப்படி உருவானது இந்த பழத்தை சாப்பிடும்போது அவர்கள் தெய்வீக செயலை இழந்து மனித தேகம் பெறாங்க. அப்ப மனித தேகத்துக்குள்ள அவங்களுக்குள்ள இணைப்பு கருவுக்குள்ள இருக்கிறதுக்கு மனித குலம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. அவங்களதான் மைத்திரையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரத்துக்குரிய தோற்றி வைக்கிறதுக்கு முதல் முறையாக பூமிக்கு வந்ததுல அந்த ஆவால் ஏவாள்ங்கிறதா மைத்திரையோட செயல். முதல் தோற்றம், முதல் வடிவமே அவங்கதான் இந்த விஷயத்தை துவக்கி வைக்கிறாங்க. அப்ப அவங்க குலத்துல இருந்துதான் மனித குலம் உருவாகுது. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அவங்க தன்னை உணர்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்ப இன்னொரு இறையோலை அலைவரிசை வந்துதான் கருப்பையில இருக்கிறவன நீ யாரு என்னன்னு மறைக்கப்பட்டிருக்குங்கிறத பல நாள் இப்ப உங்களுக்கு எல்லாம் எவனுக்குன்னு யாருன்னே தெரியாது. தேனியில பிறந்தேன், கன்னியாகுமரியில பிறந்தேன், காஞ்சிபுரத்துல பிறந்தேன், கேரளாவில் பிறந்தேன், கும்பகோணத்துல பிறந்தேன்னு சுத்திட்டு அலையிறீங்கல்ல. எல்லா வேலுக்குள்ளேயும் ஒரு இறை அலைவரிசையும் ஒரு இறை தொடர்பும் ஒரு இறையோட செயலும் இருக்கு. அப்ப எவனுக்குமே அது தெரியல, எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் என்னன்னா இப்ப பிரசன்ஸ்ல இருக்கிறது இருக்குல்ல, இது தெரிஞ்சவன் மட்டுமே இருக்கிறான். இப்ப இவனுக்குள்ள ஒரு தியானங்கிறது எதுக்கு கிடைக்கப்பட்டதுன்னா, இந்த தியானத்தை வச்சு தீய மூட்டி 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 அவனுக்குள்ள இருக்கிற மறப்பு தன்னை உணர்தல். அப்படின்னா அந்த ஒரிஜினலா இந்த உயிர் துளி எங்கேருந்து வந்தது, நாம ஏன் பிறந்தோம், நாம ஏன் வாழ்ந்துறோம், நம்ம ஏன் இந்த சர்க்கிள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கிற இறை ரகசியம் தான் அது. இப்ப எம்ம போன்ற ஆளுங்களுக்கு கிராமங்கள்ல எல்லா விஷயத்திலும் வளரப்போது தாயோ தந்தையோ குழந்தையோ மனைவியோ இந்த மாதிரி டிராவல்ல இருக்கும்போது இந்த தியானம் கிடைத்த போது ஒரு இறை அனுபூதியை நம்ம பெற்றுவிட்டோம். ஒரு இறை அனுபூதியோட நம்ம வாழ்றோம்.
வாழ போறோம். நமக்கு ஒரு தர்மம் சத்தியத்தோட நம்ம இருக்க போறோம். அப்ப இறைவனுக்கு சேவை செய்ய போறோம். இறைவனால இந்த மாதிரி சக்தியை பெற்றிருக்கோம் தான் நினைச்சோம். அப்புறம் தான் தெரியுது இறைவனாலையும் சக்தியை பெற்றிருக்கோம், கித்தியை பெற்றிருக்கோங்க எல்லாம் தாண்டி நாமளே ஒரு கோமா பேஷண்ட், ஒரு மனிதனா இருந்து கோமாவுல கிடந்தோம். அப்ப கோமா தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம யாரு, எந்த ஊருக்காரன், என்ன விஷயம், நம்ம ஏன் இங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கோம், நம்ம ஏன் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள இருந்திருக்கோம்னு. கோமாவில இருந்து வந்தவனுக்கு ஒரு விழிப்பு வந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் மனிதனாக இருக்கிறவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுன்னா இந்த தியானம் தான் ட்ரீட்மெண்ட். இப்ப மனிதனா இருக்கிறவன் அத்தனை பேரும் கோமாவில கிடக்குறான். இப்ப கோமாவில இருக்கிறவனுக்கு என்னன்னா இது புள்ள, இது பொண்டாட்டி, இது ஊரு, இது செயல், இது மாதிரி தான் தெரியும். அவனுக்கு அந்த தியானம்னு ஒண்ணு கிடைச்சு ஒரு முழுமையான ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அவனுக்குள்ள இருக்கும்போது தான் அவனுக்கு மறப்பு ஏற்படும். இல்லைன்னா இங்க ஏன் கஞ்சி குடிக்க போறான், இங்க ஏன் தியானம் பண்ண போறான், இங்க ஏன் வரப்போறான், ஏன் குரலை ஏன் கேட்க போறான், அவனுக்கு அங்கங்க கொஞ்சம் பிசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கனால இங்க உட்கார்ந்து இருக்கிறான். இல்ல இங்க வரமாட்டான், இங்க கேட்க மாட்டான். அப்ப அதுதான் வடிவம். இதை என்ன நினைக்கிறான் வெளியில இருக்கிற ஒரு கூட்டம், இவங்க ஏதோ பக்தியா ஒரு குறிப்பா சுத்திட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு இவங்களும் ஏதோ ஒரு கடவுள்ங்கிற பேர்ல ஒரு சுத்தி தெரியுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப கொஞ்சோண்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வர்றான். அதை கண்டே பிடிக்க கூடாதுன்னு இன்னொரு கூட்டம் விமர்சனம் பண்ணிட்டு போறான். புரியுதுங்களா? அவன் நான் வாழ்ற வரைக்கும் இப்பயும் கோமாவில வாழ்வேன், அடுத்ததும் கோமாவிலே பிறந்து கோமாவிலே தான் வாழ்ந்துட்டு போவேன். அப்ப மனித செயல், மனித வடிவம், மனித தோற்றம், மனிதருடைய வாழ்க்கை என்பது ஒரு கோமா நோயாளி தான். தன்னை யாருன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறது. அதுதான் அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிறது. அந்த கோமாவிலே ஒரு ஸ்பெஷல் கோமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆசைக்கல்ல ஒருத்தன் வாழ்ந்துட்டு போறதுக்கா. அப்ப அந்த மாதிரி மைத்திரியோடைய அந்த தோற்றத்துக்குள்ள, அந்த வடிவத்துக்குள்ள இருக்கும்போது அவருடைய தோற்றம், அவருடைய வடிவம், அந்த படைப்புல இருந்து தான் ஒரு மனித குலம் உருவானுச்சு. அப்ப என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விலங்குகள் தாவரங்கள் உருவாகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு உலகம் கிரியேட் ஆக போகுது. அங்க மனிதர்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மனித குலத்தை தோற்றி வைக்கிறாங்க. அப்ப நாகங்களாக இருந்து நிறைய வடிவத்துக்குள்ள தியானத்தையோ ஞான வடிவத்தை பார்த்துட்டாங்க. அப்ப மனிதராகவும் இருந்து சில பேர் இந்த 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 பூமியில இந்த மாதிரி ஒரு ஜீவன்கள் வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு இறைவனுடைய செயல் வடிவத்துல, அந்த அலைவரிசையோட செயல் வடிவத்துல அது மனித தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகை பண்ணி மனிதர்கள் வாழட்டும், இந்த பகுதிகள்லாம் அவங்க ஒரு நல்ல விஷயமா அவங்க பார்க்கட்டு சில ஆண்டுகள் இருந்துட்டு அதுல இருந்து விடுபட்டு வரட்டும், மேல ஆகாயத்துக்கு வரட்டும்ங்கிறதுக்கு அதான் தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப வந்த மனிதர்களால அதை கண்டுபிடிச்சு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் இறை ஆற்றல் அது சில நேரத்துக்குள்ள அது தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கு தியானத்தை கொடுத்து நீங்க யாருன்னு தெரிய வச்சு கொண்டு போறாங்க. இந்த வடிவத்தை தான் பட்டினத்தார் கதையிலேருந்து எல்லா கதையிலையும் ரொம்ப டீட்டெயிலா, பட்டினத்தார் கதைக்கெல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ இந்த மாதிரி தங்க வைக்க வைர வியாபாரியா நீ வரலப்பா, நீ யாருங்கிறத உனக்கு தெரியாம மரப்புல இருந்துச்சு. அப்ப காதறந்த ஊசின்னு ஒரு கதை சொல்லப்பட்டது உனக்கு எதுக்குன்னா, அந்த மரப்பு விளக்கப்படும் போது பெடரி இருக்குல்ல, பெடரியில முழுசா ஒரு வேலை நடக்க தொடங்கும் போது, அப்ப நெற்றி பூட்டுக்குள்ளேருந்து ஒரு வேலை தொடங்கும் போது அங்க முழுவதுமாக தன்னை யாருன்னு ஒருத்தன் உணர்ந்து கொள்கிறான். அப்ப நாம இந்த பூமிக்கு உரியவனோ இல்ல நகை வைக்க வந்தவனோ எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ரோட்ல உட்காந்துக்கிட்டான், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான் பட்னியத்தார். அப்ப அந்த தெருவில் இருக்கிறவனோ அந்த ஏரியாவில் இருக்கிறவனோ இவருக்கு அது மரம் கலந்து போச்சு, பெரிய வைர வியாபாரி ஒரு மரம் கலந்து போய் இங்க உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு அவன் உறவினர் அவன் தங்கச்சி எல்லாம் அவமானமா கருதுறாங்க. பெரிய ஜெமீன் பரம்பரையில் நம்ம பறந்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் போய் பிச்சை எடுக்கலாமா, நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் பண்ணலாமான்னு இவங்க பழங்காலத்து கதையெல்லாம் சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான், அட பாவியலா, என்னுடைய ஒரிஜினல் தோற்றமே ஒரிஜினல் செயலே தான், நீ பிச்சை எடுக்கதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் வேற ஒரு விஷயம், நான் ஒரு டெம்பரவரியா வழி மாறி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், கோமாவில கிடந்து இப்பதான் விழிச்சு வந்திருக்கிறேன், இதை தெரியாம ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விட்டு செத்து போவாதீங்கடா அப்படின்னு தங்கச்சியோ எல்லாத்துக்கும் சொல்லி பாக்குறாங்க. அவனு கேட்கல. அப்புறம் விருந்து வைக்கிறேன், இவனை கொல்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது என்னையெல்லாம் கொல்ல முடியாதா, நான் ஒரு நெருப்புடா, என்ன போய் எப்படா நீங்க கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கதைகளையும் அங்க ஒரு செயல்களையும் உணர்த்துறாங்க. இதை அறியாத மக்களுக்குள்ள இந்த வேற்று கிரகத்துக்குரிய இருக்கிற உயிர் துளிகளையும் உங்களுக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தையும் கம்பேரிசன் பண்ணி அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி பிரிச்சு பார்க்க தெரியாது. அதனாலதான் கடவுளையே இன்ன வரைக்கும் மனிதனுக்கு கும்பிட தெரியல அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. கடவுளை எப்படி கும்பிடணும், கடவுளை எப்படி அணுகணும், கடவுளை எப்படி பார்க்கணும், கடவுள்னா என்ன, அதுக்குள்ள இருக்கிற அந்த டிவைனிட்டிக்குள்ள இருக்கிற அந்த டிவைனிட்டியே என்னன்னா ஒரு உயிர் துளிய ஒரு தெய்வீகமா நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். ஒரு உயிர் துளி
கைகால் முளைத்த அறிவு வைத்திருக்கின்ற, கண் வைத்திருக்கின்ற, செவி வைத்திருக்கின்ற, எல்லா உறுப்பும் வைத்திருக்கின்ற நீ செயல்படுறதோட ஒண்ணுமே இல்லாத ஒரு உயிர் துளியாக இருக்கிறது, அது தெய்வீகமா செயல்படுது அப்படிங்கிறதுக்காக தான் அதை வணங்குறாங்க. அதை எல்லா ஞானியும் அதை வணங்குறதுக்கு காரணம், அந்த டிவைனிட்டியை வணங்குறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் காரணம். அப்ப இந்த குலம் இப்படிதான் தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப இதுக்குள்ள இருந்து அந்த அகப்பட்ட மனிதன் விடுபடுறதுக்காக வாய்ப்புகள். அது விடுபடாம போனதுக்கு என்னன்னா, அவன் மனிதனாக கருப்பையில எவன் தங்குறானோ அவன் ஆசைப்படுவானா, 300 ஏக்கர் வாங்கணும், 400 ஏக்கர் வாங்கணும், ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கணும், ஒரு 40 ஆண்டுகள் நானே சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், 40 ஆண்டுகள் நானே பேட்டை பிடிச்சி சாகுற வரைக்கும் டயர்டாகி எவனா தள்ளி விட்டாதான் உண்டு. அவன் ரிட்டையர்ட் ஆகியெல்லாம் போக மாட்டான். அதே மாதிரி அரசியல்ல ரிட்டையர்டா ஆக மாட்டாங்க. சுடுகாடுக்கு போறான், 3வது நாள் வரைக்கும் நான் தலைவராகவே உட்காந்துருப்பேன். ஐயோ அந்த நாளைக்கு செத்தாலும் தலைவராகவே சாகணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம். அப்புறம் நான் சாக போறேன் அப்படின்னா அப்புறமா என் பையன்கிட்ட கொடுத்துடணும், இல்லை என் பேரண்ட்ட கொடுத்துடணும், வேற எவன்கிட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்றான். இப்ப எவனையாவது ஒரு ஏழையை பிடிச்சாந்து உட்கார வச்சோம்னா அந்த உட்கார வச்சவனே என்ன சொல்லுவானா, நீ யாருன்னு கேட்பான். அவனை கூட்டியாந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை கொடுத்தா அவன் பதவி கொடுத்தவன்ட்டே கேட்பான், நீ யாரு, நீ எங்கேருந்து பிறந்த அப்படின்வாங்க. அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், நானே சுயம்பா வந்தவன், நான் ஊர்ல காய்கறி மார்க்கெட்ல பணம் வெள்ளம்லாம் வித்து அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்பான். இப்ப இந்த மாதிரி கதைகள் பேசுறவங்க எல்லாம் எப்படி தன்னை உணர்வாங்க, எப்படி ஒரு செயலுக்குள்ள வருவாங்க, எப்படி ஒரு வடிவத்துக்குள்ள வருவாங்கன்னா, ஆசையில அகப்பட்டு போய் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவங்க உருவாக்கிக்கிட்டே கிடக்குறாங்க. அப்ப ஒரு நாள் தடுத்து ஆட்கொண்டு எவனோ ஒருத்தன், நம்மள மாதிரி ஒருத்தன் கோயில தேங்காய் பொறுக்கிட்டு உட்காந்துருப்பான். அவனை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு தெய்வீகமான மாதிரியும் அவனை ஏதோ கோமாளி மாதிரியும் இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கோமாளி என்ன பண்ணுவான், இவனை ஏதாவது பார்த்து இவனோட தடுத்து ஆட்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டேய் நீ இங்க உள்ளவன் இல்லடா, பல நாள் அந்த இடம், இந்த இடம், இந்த வீடு, இந்த ராஜா, அந்த ராஜான்னு சுத்திட்டு இருந்த அப்படின்னு 2 போடு போட்டு போட மேல போகணும்டா, நீ எல்லாம் மேல உள்ளவன்டா, நீ கீழே எத்தனை ஆண்டு தாண்டா வாழ்ந்துகிட்டே இருப்பான்னு சத்தம் போட்டு அவனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி 2 தட்டு தட்டி விட்டு 10 நாள் 20 வருஷம் நீ இந்த பூமிக்குள்ள இப்படி சுத்தி வாழ்ந்துட்டு நீ ரெடி ஆயிட்ட. எங்க ரெடி ஆயிட்ட, மேல போறதுக்கு ரெடி ஆயிட்ட. கீழே கொஞ்சம் இருக்கு பாரு, நீ நிறைய வேலைகள்லாம் பண்ண பாரு, அதனால உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். கீழே கொஞ்சம் ஒன்ன மாதிரி நிறைய பேர் சுத்துறான் பாரு, அவனுங்களாம் 2 மண்டையில 2 தட்டு தட்டி, டேய் நீங்க உள்ளவன் கிடையாது, புரோட்டாவும் சப்பாத்தி தின்னுட்டு செத்து போவாத, தயவு செய்து சேர்றான்னு கொஞ்சம் அவனுங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு சேர்றான்னு போயிடுறான். புரியுதுங்களா? இப்படிதான் ஞானிகள் பரம்பரை உருவானுச்சு, இப்படிதான் சித்தர்கள் பரம்பரை தோன்றுனுச்சு. இப்ப இவங்க இதுதான் வேலையா பண்றாங்க. இப்ப தியானம்னு உருவாகி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழுவா கொடுக்கறது என்னன்னா, இங்க கோமாவுல கிடக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு ஞானி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ யாருன்னே தெரியாம கிடக்குறப்பா மானே, நீ இன்னாருங்கிற, இன்ன பரம்பரைங்கிற, இன்னும் குளங்கிற, இன்னும் கோர்த்தரங்கிற, இந்த பேருங்கிற, இந்த படிப்பு படிச்சிருக்கங்கிற, என்கிட்ட நகை இருக்குங்கிற, பவுன் இருக்குங்கிற, அது இருக்குங்கிற, இது இருக்குங்கிற, பேசிக்கா உன்னை யாருன்னு கேட்டா நீ அதை சொல்ல மாட்டேற. விலாசத்தை தொலைச்சிட்டு 60 வயசுலயும் திருவிழாவில் காண போன சின்ன பிள்ளை மாதிரி குச்சி மிட்டாயை சப்பிட்டு சொன்னதையே சொல்ற. எங்க தாத்தன் யார் தெரியுமா, எங்க அப்பன் யார் தெரியுமா, நாங்க எந்த குளத்திலிருந்து வந்தோம் தெரியுமா, என்ன வடிவம் தெரியுமா அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. சொன்னதே சொல்லி ரிப்பீட்டா பேசிக்கிட்டு சாகாத அப்படின்னு சொல்லி அந்த சாகா கலையை போதிக்கிறதுக்கு ஒரு குழுவா இருந்து அந்த தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊதுறாங்க. இப்ப அதுக்குள்ளேயும் அந்த சாகா கலைக்குள்ளேயும் அந்த தியானத்துக்குள்ளேயும் போலிகளும் நிறைய மாயைகளும் ஊன்றதுனால அதையும் மனித தன்மையிலே வச்சுக்கிட்டு அதையும் ஊதி 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 செத்து போறாங்க. அதையும் ஒரு தொழில் ஃபேக்டரி மாதிரி வச்சு அவங்க என்னன்னா, தியானங்கிறது கோமாவுல கிடக்கிறவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோமாவுல வாழ்றதுக்கு புத்துணர்ச்சிக்காக தியானம்ட்டாங்க. கொள்ளடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு உற்சாகமா போய் கொள்ளடிப்போம், திருட போறதுக்கு உற்சாகமா தியானம் பண்ணிட்டு திருட போவோம். அப்ப தலைவனா வாழ்றதுக்கு உற்சாகமா இருந்து தியானம் பண்ணிட்டு உற்சாகமா இருப்போம். அப்ப ஐடில வேலை செஞ்சு பல செயல்களை செய்யறதுக்கு நாம ஒரு உற்சாகம் தேவைப்படுது, அங்க மன அழுத்தம் வரக்கூடாது. அப்ப இடையில ஒரு 30 வயசுலயே 40 வயசுலயே சாகக்கூடாது, 60-70 வயசு வரைக்கும் வாழணுங்கிறதுக்காக தியானம் பண்றான். இப்ப தியானம் பேசிக் என்னன்னா, நீ யாருன்னு தெரியாம இருக்கிற ராஜா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தியானம். நீ அங்க சாகறதுக்கோ கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கோ, நீ கொஞ்சம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கோ, நீ கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் தியானம் கிடையாது. அது கிடையவே கிடையாதுங்கிறது தான் இதோடைய முதல் நிதர்சனமான உண்மை. தியானங்கிறது இதுதான். நீ யாருன்னே தெரியாது, அதனாலதான் தன்னை உணரு, தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தியானங்கிறது. அப்ப ஏன்னா கோடிக்கணக்கான பேர் மனித உடல்ல இருந்து தன்னை உணர்ந்து இருக்கிறான்.
ஒருத்தன் 2 பேர் கிடையாது, கோடிக்கணக்கான பேர் வந்து தன்னை உணர்ந்திருக்கான். இப்ப என் ஊர்ல நானும் சுத்திக்கிட்டு இருந்தவன், இந்த தியானம் கிடைக்கலன்னு நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த வாழ்க்கையே தலை சிறந்த வாழ்க்கை மாதிரியும், எனக்கு ஒரு குருநாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னு அவனுக்கு ஒரு கோயிலை பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு, அவனுக்கு ஏதாவது ஒரு பூஜைகளை பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா அவன் ஏதாவது நினைவு நாள் வந்துச்சுன்னா தெரு முனையில் ஒரு பேனர் ஒன்று வச்சுக்கிட்டு அவனுக்கு பக்கத்துலேயே கஞ்சியை காய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டு ஊற்றிக்கிட்டு, என் குடும்பம் இன்னைக்கு வாழுது, என் புள்ள வாழுது, இந்த மரம், இந்த பக்கத்தில் இருக்கிற பைப்பு, இதெல்லாம் என் குருநாதர் தான் எனக்கு கொடுத்தான், இந்த சங்கதி எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா இவன் தான் கொடுத்தான்னு அவனோட நினைவு நாள், அவனோட அந்த நாள், இந்த நாள், நொந்த நாள்னு போட்டு அவனுக்கு கஞ்சியை காய்ச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அப்ப அவன் என்ன சொல்றான், டே கஞ்சி காய்ச்சி திருப்பி ஏன் போட்டா வச்சுக்கிட்டேன்டா சாவறீங்க, அட கொடுமைக்கு பிறந்தவங்களான்னு திருப்பி 2 மண்டையில 2 தட்டி தட்டி அவனை என்ன பண்றான், முதல்ல நீ உணர்ந்தனாதான் இந்த போட்டா கஞ்சி காய்ச்சறலாம் முதல்ல நிறுத்துவ. முதல்ல இவங்க என்ன பண்ணா, இந்த கஞ்சி காய்ச்சறது, இந்த அன்னதானம் பண்றது, இது எல்லாத்தையும் பீஸை புடுங்கணுங்கிறதுக்காக தான் கடுமையான தியானத்தை தாக்குனாங்க. புரியுதுங்களா? கடுமையான தியானத்தை ஒரு நாள் தாக்கி அவங்கள உணர வச்சாங்க. அப்ப ஒரு ஞானி வந்து அதுக்குள்ள 1000 வடிவத்துக்குள்ள தன்னை யாருன்னு உணர்ந்துரு, நீ அதுல வந்து உணரலன்னா நீ வீணா போயிருவ அப்படின்ட்டான். என்ன நீ வணங்கிக்கிட்டு கிடந்தனா கூட அது வேஸ்ட் அது அப்படின்ட்டான். அவன் வந்து சொல்றத, ராமலிங்க சுவாமி வந்தாருன்னா, டேய் என்னை வணங்கிக்கிட்டு என்னையே நினைச்சு உன் குடும்பத்தோட ஐக்கியம் ஆகிறதுக்கு நான் வரலடா, பேசிக்கா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன மாதிரி ஒருத்தன் தோன்றான், என்ன மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தன் வர்றான், அதை நீ வந்து உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். ஆனா அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரு ஒரு மார்க்கத்துக்கு இயேசு மாதிரி ஒரு கடவுள் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இங்க இப்ப புத்தர் எப்படி ஒரு மார்க்கத்துல ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருந்தானோ, அந்த மாதிரி ராமலிங்க சுவாமி இப்ப ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறாரு. வெள்ளையும் ஜல்லையுமா போட்டுக்கிட்டு ஒரு டீம் அலைவாங்க, அவங்களுக்கு அவர் தான் பாஸ். அவரு இப்ப தலைவர் ஆயிட்டாரு, லீடர் ஆயிட்டாரு அவரு. இப்ப அவரை ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, பல நாளா பாக்குறாங்க. அப்ப எல்லாருக்குள்ளயும் அவருடைய திட்டமும் அவருடைய நோக்கத்தையும் அவங்களால அறிய முடியல. அப்ப அவரு இதற்கான திட்டமே சரியில்லாத போது நான் எப்படி அமலுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய வடிவமா இருக்கு. இதோடைய நோக்கம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். இது நோக்கம் சரியா இல்லாத போது நம்ம எப்படி பண்ண முடியும்னா, சரி அவனுக்கான ஒரு காலம் வரும்போது அதை சரி செய்வோம் தான் அவர் அப்படியே அமைதி காத்தார். புரியுதுங்களா? இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு குழுவை வச்சுக்கிட்டு அதுக்கு நான் தலைவராகி நீங்க எல்லாம் வாங்க பின்னாடியே நம்ம வந்து எல்லா ஊர்லயும் சோற போடுவோம், நம்மளுடைய பேனர்லாம் நட்டு வைப்போம், அங்கே இந்த மக்கள்கிட்ட பேசுவோம், போய் பரப்புரை பண்ணுவோங்கிறது கிடையாது. காலம் சரியாக வந்திருக்கிறதுனால நீ வந்து நாம வந்திருக்கிறதே, நாமளே ஊர்ல தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தோம். ஏன் தேங்காய் பொறுக்கணும், எதற்காக தேங்காய் பொறுக்கத்தான் நம்ம வந்தோமா? அப்ப நம்ம யாருங்கிறத அந்த உணர்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சோன்னா, இப்ப நம்மளுடைய போதனைகள் நம்மளுடைய சித்தாந்தங்கள் என்ன சொல்றோம்னா, பேசிக்கா உன்னை யாருன்னு உணர்றதுக்காக தான் என்ன மாதிரி ஆளு உருவானேன். அப்ப என்னுடைய நோக்கம் நீ என்னை வணங்கணும், என்னுடைய திட்டவட்டத்தை எடுத்துட்டு போகணும், என்னுடைய செயல் திட்டத்தை எடுத்துட்டு போகணுங்கிறது கிடையாது. உன்னை நீ அறிவதற்காகத்தான் என்னை அறிய வைத்திருக்கிறான். என்ன அறிய வைத்ததே உன்னை அறிய வைக்கிறதுக்கு தான். இப்ப நான் அறிந்தது எதற்குன்னா, நானும் உங்க ஊர்ல நானும் நீ செய்த வேலையை செய்தவன், நானும் உன்னை போலயே தாய் தந்தைக்கு பிறந்தவன், நானும் அதே ஊர்ல இன்னார் யாருன்னு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொன்னவன், நானும் ஒரு சாமியை பிடிச்சிக்கிட்டு ரோட்ல பேனர் வச்சுக்கிட்டு கஞ்சி காய்ச்சிட்டு கிடந்தவன். இப்படி வாழ்ந்த ஒருத்தனை தன்னை உணர வச்சு அதுல இருந்து விடுபடுறேன். அதுல இருந்து விடுதலையாகி வந்து இப்ப என்னோட என்ன செயல்னா, நான் போய் விடுதலையாகி ஒரு இடத்துக்குள்ள போய் ஐக்கியமாகணும். ஐக்கியமாகறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான், நீ ஒன்னு தெளிவா தெரிஞ்சல்ல, ஒன்னு புரிஞ்சல்ல, தன்னை உணர்ந்தல்ல, அந்த செயலையே பிற மாணவர்களுக்கும் கொஞ்ச நாளை போதிச்சுட்டு வா. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு விஷயத்த சொல்லு. எவ்வளவு தூரம் மாற்றங்கள் எவ்வளவு தூரம் இருக்குமோ இருக்கட்டும், அப்புறம் நீ வா, அடுத்த செக்ஷன்ல இன்னொருத்தனை அனுப்புவோம். இப்படி ஒவ்வொருத்தனையா நம்ம அனுப்புவோம். அனுப்பி அதுல வெகு நிறைய பேரை அதுல இருந்து மீட் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வள்ளல் ராமலிங்க சுவாமிகளும் ஏகப்பட்ட பேச்ச வெளிப்படையா தெரியாது, உள்ளுக்குள்ள இருந்து நிறைய பேரை மீட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி புத்தரும் நிறைய பேர்த்த மீட் எடுத்திருக்கிறாரு. மாணிக்க வாசகரை நிறைய பேரை மீட் எடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா இந்த உலகம் தாங்காது. இன்னைக்கு இந்தியா 140 கோடி பேர் இருக்கு. இந்த ஞானிகள் வரலன்னா இந்நேரம் வந்து இது ஒரு 1000 கோடி பேரா இந்தியாவிலே ஆயிருப்பாங்க. இப்ப இவ்வளவு மக்கள் தொகையை ரெடியூஸ் பண்ணி குறைச்சிருக்காங்க, திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இந்த பிறப்புல இருந்த நிறைய உயிர்களை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள், திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாம் இருக்காதீங்கப்பா, வாங்கப்பான்னு வந்து ஒருத்தனா கூட்டு போறான். இப்ப என்னன்னா, இன்னும் அதிகமாக ஆட்களை கூட்டிட்டு போக வேண்டிய சூழல்களும் காலமும் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் இதோடைய வடிவம்.
அப்ப அந்த மைத்திரேயாங்கிறது கூட எதை சொல்ல வர்றோம், எதை வடிவமா இருக்குன்னா, மீண்டும் அது வந்து இந்த பழைய பஞ்சாங்கம், பழைய திட்டவட்டங்கள், பழைய செயல் வடிவங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுட்டு புது வடிவங்களை கொடுத்து, யாரெல்லாம் இங்க இந்த ஞாபகத்துல முக்கியமா ஒரு செட்டர்னு வச்சிருக்கோம். இப்ப இந்த இந்த பேஜ்ல உள்ளவன் எல்லாம் இந்த முறை என்ன பண்ணுவான், தன்னை உணர்ந்து அவன் எல்லாம் ஓடிடுவான், திருப்பி பிறப்பெடுக்க வரமாட்டான். அப்போ ஒரு பெரிய மனித கூட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வடிவத்திலிருந்து பிறப்பிலிருந்து விடுபட வைப்பதற்கான ஒரு வேலைகளை அந்த யுக மாற்றத்துல மைத்திரேயா செய்யும் அப்படிங்கறதான் அதோடைய விஷயம். அப்ப மைத்திரேயாங்கிறதுக்கும் நம்மளுடைய இந்த முருகன் விநாயகருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இவங்களே அந்த மைத்திரையோடைய அவதாரம் தான் யாரு, விநாயகனும் முருகனும். அதை எப்படி வடிவமா வந்து வடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞான பழத்தை காட்டி, இந்த ஞான பழத்தை உலகத்தை எவன் சுத்தி வரானோ அவனுக்கு இந்த ஞான பழம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே பழம்தான் அங்க ஆவாள் ஏவாளுடைய வாழ்க்கையை மாத்தினது. அதே மாதிரி இந்த ஞான பழத்தை காட்டணும்னா, அப்ப முருகன் மயில்ல போய் இந்த உலகத்தை சுத்த போயிட்டான், விநாயகர் தாய் தந்தையை சுத்தி இந்த பழத்தை வாங்கிட்டான். அப்ப இதுக்குள்ள என்னன்னா, பழத்தை விநாயகர் சாப்பிட்டான். அப்ப விநாயகர்கிட்ட என்ன பொறுப்பு ஒப்படைத்தாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு டுபாக்கூர் கதை சொல்லுவாங்க. அந்த டுபாக்கூர் கதையெல்லாம் நீங்க இல்லாம ஒரிஜினல் கதை என்னன்னா, இந்த பழத்தை சாப்பிட்ட விநாயகன் பூமியில மனிதன் மாதிரியே இருப்பான், தெருவுக்கு தெரு இருப்பான். எப்படி இந்த பழத்தை எவன் சாப்பிட்றானோ, மைத்திரேயா அப்படி ஆவாள் ஏவாள் பழத்தை சாப்பிட்டு எப்படி மனித படைப்புக்கு போனானோ, அந்த மாதிரி இந்த ஞான பழத்தை எவன் சாப்பிட்றானோ அவன் பூமிக்கு கீழே உட்கார்ந்துருப்பான், பூமியில உட்கார்ந்துருப்பான், தெருவுக்கு தெருவு உட்கார்ந்துருப்பான் விநாயகர். இப்ப விநாயகரோட வேலை என்னன்னா, படைப்பு தொழில செய்வான். கீழே பூமி கீழே இருந்து படைப்பு தொழில மனிதனோட அவன் தெரு முனையில எல்லாம் அவன் மனிதன் மாதிரியே வாழ்வான். இப்ப விநாயகர் இல்லாத தெருவே இருக்காது. நீ எந்த தெருவு போனீங்கனாலும் அங்க ஒரு விநாயகர் எவனோ ஒரு மூலையில வந்து ஒரு பிள்ளையார் சிலையை வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, அந்த பழத்தை சாப்பிட்டவன் கீழிருந்து இந்த மக்கள் சிருஷ்டிய பண்ணுவான். அப்ப பழத்தையே சாப்பிடாத யாரு, முருகன். அவன் குன்றுல இருப்பான், வெட்ட வெளியா இருப்பான், ஞானத்தை கொடுக்கிறவனா இருப்பான். அப்ப பழத்தை சாப்பிடாதவன் இந்த உலகத்தை சுத்தி வரல, உலகத்தை சுத்த போனான் அப்படின்னா அவன் ஏன் சுத்த போனான்னா, அவன் வெட்ட வெளிக்குரியவன், அவன் ஆகாயத்துக்குரியவன், அவன் பரகாயுத யோகத்துக்குரியவன், ஒருத்தன் படைப்புக்குரியவன், ஒருத்தன் ஆகாயத்துக்குரியவன். கீழே மக்களை வந்து படைத்து மக்களை காக்கிற வேலைய ஞான பழத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கான் பாரு. இப்ப விநாயகனா அவன் இல்ல, அவன் வந்து மனிதனா ஆயிட்டான். அவ ஆவாள் எவள் அப்படி ஆனாங்க, அந்த மாதிரி ஆகி இப்ப விநாயகனை எவன் வழிபடுறானா, விநாயகரை பாக்குறானா, அவனுக்கு வந்து பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிறப்புக்கான ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப குழந்தையோ பொருளாதாரமோ அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கான் விநாயகர். இப்ப பாம்பே எல்லாம் போனீங்கன்னா பாம்பே வாழ வைக்கிறதே விநாயகர் தான் பாங்க, கணபதி பாபா அப்படிம்பாங்க. அப்ப கணபதியை வந்து அவங்க வந்து குலதெய்வமா கொண்டாடுறாங்க. இப்ப இந்த கணபதி நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பெரிய கடவுள் யாருன்னா கணபதி. கணபதியை வந்து அதிகமா தோற்றி வைத்து அவைய சொல்றாங்க. காஞ்சி மகா பெரியவரே வந்து அந்த அவையையும் இந்த காஞ்சி மகா பெரியவரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கணபதியை பத்தி பெரிய ஒரு ஹிஸ்டரியே வந்து சொல்றாங்க. அப்ப கணபதி இல்லாத ஊர் வந்து நல்ல நல்ல செயல்ல இருக்காது. அப்ப உன் வீட்டுக்குள்ளேயே வந்து புது வீடு கட்டினா கணபதி பூஜையை போடு. கணபதினா பிறப்புக்கும் இந்த படைப்புக்கும் கணபதி தான் தொடர்பு அப்படிங்கிற கொண்டு போயிட்டான். அப்ப கணபதி எங்க கொண்டு வைக்கிறாங்கன்னா, பிரம்மத்துல கொண்டு போய் பிரம்மமா வைக்கிறாங்க, படைப்போட பிரம்மமா வைக்கிறாங்க. அப்ப மைத்திரையோடைய முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப குன்று இருக்கிற இடத்துல முருகன் இருப்பான் அப்படின்ட்டாங்க. அப்ப அப்படின்னா கீழே கணபதி இருப்பான் மனிதனா, அங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு மலையேறி வந்தானா ஞானத்துக்குரியவனாக முருகன் இருப்பான். 5ஐயும் கடந்து 6வதாக முருகன் இருப்பான். 6ல எவன் ஐக்கியமாகறானோ 7ஐயும் 8ஐயும் ராமலிங்க சுவாமி மாதிரி தெய்வீகமா போய் அவன் வந்து ஒரு கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாயிருவான். அவன் வந்து வீடு பேரு போய் அடைந்துருவான், அவன் வீட்டிலேயே போய் செட்டில் ஆயிடுவாங்கிறது தான் அதோடைய பொருள். அப்ப முருகன் இருக்கிற எல்லா இடமும் பாத்தீங்கன்னா குன்று மலை மேலதான் உட்கார்ந்துருப்பான். அப்ப அவன் வந்து அவனுக்கு மலையில இருக்கிறவனுக்கு பேர் என்ன, தலையில இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப தலையில இருக்கிறவனுக்கு உள்ள விஷயம் என்னன்னா ஆகாயத்துக்குரியவன் அர்த்தம். அப்ப அவன் முருகன் வந்து எதை தத்துவமா எதை வடிவமா கொடுக்குறான், முருகன் வந்து இந்த ஓமுக்கு வடிவமா கொடுக்குறான். பறக்கும் தத்துவம் பரகாயுத தத்துவத்துக்காக தான் மயில வச்சிருக்கிறான். அடுத்தது ஞானத்துக்கான பெரிய தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி மாதிரியும் அகத்தியர் மாதிரி இருக்கிறது தான் நாகத்தை வச்சிருக்கிறான். அப்ப பறக்கும் பரகாயுத யோகத்துல இன்னொரு வடிவத்துக்குரியதான் சேவலை வச்சிருக்கிறான். அப்போ தேகமே ஒளியாக இருக்கிறதுக்காக ஓம வச்சிருக்கிறான். அப்ப எல்லா வடிவத்திலையும் மரணம் இல்லாத பெருவாழ்வு என் தாயையே உள்ள ஐக்கியமாக கொண்டு, என் தந்தையார் எப்படி சிவனார் எப்படி வந்து 3ஆம் பிறையை
தலையில வச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி மூன்றாம் பிறைக்கு இணையாக வேலை வச்சிருக்கிறேன். என் தாயையே எனக்குள்ள அடக்கம். அப்ப நான் சந்திரனையும் சூரியனையும் உள்ளடக்கியவன் இந்த குமரன், இந்த முருகன் அப்படிங்கிறது தான் அதோட இடக்கம். இப்ப அவங்ககிட்ட இருக்கிறது எல்லா செயலையும். அதே மாதிரி கோமணத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா நாக வடிவத்துக்குள்ள இருக்கிறவன் அகத்தியன். கோமணத்தை கொடுக்கக்கூடியவனும் கௌபீனத்தை கொடுக்கக்கூடியவனும் அகத்தியன். கௌபீனம் இல்லாமல் தியானத்தை கொடுக்கவன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பிறந்த மணியில, அதை கொடுக்கிறவனும் அகத்தியன். அப்ப கோமண வடிவத்துக்குள்ளேயும் முருகனே அமர்ந்திருக்கிறான், கோமணமாவும் நிக்கிறான். அப்ப கோமணம் கௌபீனம்ங்கிறது ஞானம். கோமணமே இல்லாம குழந்தையாக அப்படியே பிறந்த மணியோட நிக்கிறது ஞானம். அப்ப இது எல்லா வடிவத்துக்குரியவனும் அவன் தான். அதே போல அவன் இருக்கிற இடத்துல தரையில ஒரு இடம் இருக்கிறான்னா திருச்செந்தூர்ல இருக்கிறான். அங்க திருச்செந்தூர்ல அவன் தரையில இல்ல, கடல்ல இருக்கிறான். கடல்ல தேகமே இல்லாம ஒரு ஒளி தேகத்தோட கடல் கீழே ஒரு 3 வடிவம் கொண்ட ஒருவன் பல நாள் கீழே கடல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கடலுக்கு பேரே பரகாயுத யோகம் கொண்ட கடல். அந்த கடல்ல எப்படி இருக்குன்னா பரகாயுத யோகம். அந்த கடல் பறக்கும் தன்மை கொண்ட கடல். அதுல எப்படின்னா நிலவு இருக்குல்ல, அந்த நிலவோட மனம் வீசுமா அந்த கடல்ல. அந்த கடல் திருச்செந்தூர் கடல் எப்படின்னா நிலவோட மனம். அந்த ஸ்மெல்ல எவனுமே நிலவோட ஸ்மெல்ல எவனுமே கிரகித்தது கிடையாது. அந்த நிலவோட ஸ்மெல்ல எவன் கிரகிக்க முடியும்? மல்லிகைப்பூ ஸ்மெல்ல கிரகிச்சிருக்கான். அந்த ஸ்மெல்ல இந்த மலர்களுடைய மனம்லாம் நீ பார்த்திருப்ப. ஆனா நிலவு என்ன மாதிரி ஸ்மெல்லு, என்ன மாதிரி வாடை வரும் எவனுக்கு தெரியும்? திருச்செந்தூர் கடல்ல அந்த நிலவோட ஸ்மெல் வருமா? அது பரகாயுதத்துக்குரியதான். அது மட்டும் இல்லாம செத்து போயிட்டான்ல ஒருத்தன், அவனை எழுப்பக்கூடிய வல்லமை அந்த கடலுக்கு உண்டான். அதனாலதான் வைகுண்டர் உள்ள போய் செத்து போனான். ஒரு பையனா உள்ள போய் திருப்பி 3 தலை கொண்ட பிரம்மன் வடிவத்துல வெளியில வர்றான். அப்ப செத்தவனை எழுப்புகின்ற வல்லமை எம் கடலுக்கு உண்டு. எந்த கடலுக்கு? திருச்செந்தூர் கடலுக்கு செத்தவனையே எழுப்பக்கூடிய வல்லமை உண்டு. பரகாயுத யோகத்தில் பெரிய செயல் வடிவத்தை கொண்டவன் நான். அடுத்தது ஆண் பெண்ணாக கணவன் மனைவியாக இருந்து ஞானத்தை பார்வதி பரமசுவமாக அடையக்கூடிய வல்லமையும் கொடுக்கக்கூடியது இந்த கடலில் உண்டு. இந்த கடலுக்கு 3 வடிவம், 3 காலத்துக்கு மாதிரி 3 வடிவம். விஷ்ணு, பிரம்மா, சிவன், அது மாதிரி 3 வடிவம். அதே மாதிரி 4 தன்மைகள் கொண்டது இந்த கடல். அப்ப அங்க என்ன பண்றான்? அங்கேயும் ஞானத்துக்குரியவனாக, ஒளிக்கு உரியவனாக பிரணவ தேகத்தோடு கீழே ஒருவன் அமர்ந்திருக்கிறான். அவன் குமரன் தான். கடலுக்கு கீழே ஒருத்தன் அமர்ந்திருக்கிறான். அப்ப அந்த திருச்செந்தூர்லயும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னன்னா, அந்த கடல் அலை என்ன ஒரு நாள் அடிச்சு உள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. கூட வந்தவங்க எல்லாம் என்ன காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா உள்ள போயிடுவார் மாருக்கு. இவரு கடலோட அலையா கடல்லே செட்டில் ஆயிடுவார் மாருக்குன்ட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இங்க ஒரு 3-4 பேர் வந்தவங்க, அது வந்த போர்ஸ்ல அடிச்சு என்ன அப்படி ஒரு சுருட்டி உள்ள தூக்கிட்டு போய் திருப்பி வெளியில கொண்டாந்து திருப்பி உள்ள கூட்டிட்டு போயிரு. எனக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, என்னடா இது, நம்ம தியானம் பண்ணோம், நம்ம ஒரு வடிவத்துல இருக்கிறோம், ஆச்சா பூச்சான்னோம் பாச்சான்னோம், இந்த கடல் அலையே நம்மளை திக்குமுக்கா அடி போய் ஒரு வினாடியில நம்மளை அந்த மரணத்தை தாண்டி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டாந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது, சில காலங்கள் கழிச்சு வழி சொன்னா, யாம் கடலுக்கு கீழே இருந்து உன்னை ஆசீர்வதித்தோம், நீ ஒரு நாள் இந்த கடல் தத்துவத்துக்கு மாதிரி ஒரு ஆளா வருவடா, அதனால என் வடிவத்திலிருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஞாபகம் செய்தோம் அப்படின்னு ஒரு நாள் அதுக்கு விளக்கம் கொடுத்துச்சு. அப்ப அந்த விளக்கத்துக்கு அப்புறம் தான் நமக்குள்ள ஒரு தெளிவுகள் அந்த கடலில் இருந்து நமக்கு பிறந்துச்சு. அப்ப அந்த மைத்திரையாவுக்கும் விநாயகன் என்பதற்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஊர்ல இருக்கிற விநாயகனை கும்பிடுறதுக்கும் மைத்திரையருடைய அவதாரத்துக்குரிய செயல் தான். அப்ப மைத்திரையத்துல 2 வடிவமாக விநாயகனும் முருகனும் தோன்றினா. அப்ப ஒரு வடிவம் மனிதனாக இருந்து படைப்பான். விநாயகன் சொல்லியிருக்கிறான், நீ மனிதனா இருந்து, சிவன் பார்வதி சொல்லிருக்காங்க, நீ மனிதனா இருந்து படைச்சிட்டு தம்பிக்கிட்ட அனுப்பு, அவன் ஞானத்துக்குரியவனா இருந்து தன்னை உணர வைக்க வாய்ப்பை வழங்குவான். அப்ப கீழே நீ படைக்க வேண்டியது, பூலோகத்துல நீ செயல்பட வேண்டியது, வெட்ட வெளி தன்மையில இருந்து முருகன் உருவாக்குதற்கான ஒரு வேலையை பண்ணுவான். அப்ப முருகன் என்பது அந்த 6 படை என்பது 6 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ஐ தொட்டால் மட்டும்தான் ஒருத்தன் 6 அடைஞ்சிட்டான்னு நம்ம ஊர்ல இருக்கிற 6 அந்த 6 அந்த சொல்ற 6 மொழி அப்படிங்கிறது தான் இந்த 6 சக்கரங்கிறது. இந்த 6 மொழிங்கிறது
அந்த காற்றாக இருந்து ஒவ்வொரு சக்கரத்தை கடந்து வந்து 6 எவன் ஒருத்தன் சித்தி பண்ணிட்டானோ அவனுக்கு 7ஓ 8ஓ பெரிய விஷயமாக இருக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள் 6 திருமுறையோட நிறுத்திக்கிட்டு 7வது என்னன்னா நானே திருமுறையானன்னு சொல்லிட்டு போயிட்டார். நானே திருமுறை. அப்ப 7க்குள்ள போனவனுக்கு 8ஓ பிற மற்ற இடமோ பற்றி அவனுக்கு எல்லாம் அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரே வடிவம் 6. 6க்கு கீழே மாட்டிக்காதங்கிறதா அதோட வடிவம். அப்ப 6 குறிஞ்சுன்னா அதனாலதான் முருகனை அவ்வளவு பெரிய நுட்பமாக வடிவமாக முருகன் தோற்றத்தை எல்லா வடிவத்தையும் பாருங்க கிளியரா அவனை சுத்தி இருக்கிறது எல்லாம் அவங்க அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே அவனை கிளியரா வச்சுட்டாங்க பாருங்க. அவங்க அப்பாவுக்கு நாகம், அவங்க அப்பாவுக்கு சடை, அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த இது இருக்கும்ல அந்த 3 கங்கை ஊத்துறது எல்லாமே ஞானத்துல வெட்ட வெளியில இதெல்லாம் கடந்து போய் ஒருத்தன் பிரம்மமாகவும் ஒருத்தன் வெட்ட வெளியாகவும் இருக்கிறான். அதே போல முருகனுடைய சுத்தி இருக்கிற எல்லா வடிவமும் பாத்தீங்கன்னா அவனுக்குரிய அந்த மிக நுட்பமான ஒரு வடிவமா இருக்கும். அவனை பச்சைய கூட அவனை காட்டுறது என்னன்னா இந்த வெட்ட வெளியில இருக்கிற மரகதத்தை தான் அவங்க சொல்றாங்க. வெட்ட வெளியில மரகதம்ங்கிறது கூட அந்த உயிர் துளியிலே ஒரு இருக்கிற மிக நுட்பமான இருக்கிற சூரியனும் சந்திரன் தன்மைக்குள்ளதான் அந்த மரகத லிங்கம் மரகத ஞானயம் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த சந்திரக்கலை சூரியக்கலை இணையும் போது அந்த மாதிரி பச்சை கலர்ல ஒரு 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 நட்சத்திரம் வந்து அந்த மாதிரி அப்படியே ஒண்ணு தோன்றும். அதோடைய வடிவம் தான் அது மரகத நட்சத்திரம்னே. அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது ரொம்ப உயர்ந்த ஒரு வடிவம் கொண்ட உயர்ந்த தன்மை கொண்ட செயல் வடிவம். அது வெட்ட வெளியிலிருந்து ஞானத்துக்குரியது. ஞானத்து வடிவத்திலிருந்து பார்வதி சிவனால் இணைக்கப்பட்ட போது இந்த மரகத செயல் வந்து தோன்றுது அப்படின்னு தான் இதோட வடிவம். அதனாலதான் ராமநாதபுரத்துல இருக்கிற அந்த கோயில்லையும் இருக்கிற அந்த மரகத நடராஜரை வந்து வணங்குறதோ, பிற கோயில்ல இந்த மரகத லிங்கமோ மரகத சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப கவனமாக பார்க்கறதோ, அதே மாதிரி பச்சை உடைகளையும் பச்சை வேட்டியையும் முருகனுக்கு அணியப்பட்டதோ, அதே மாதிரி அந்த பழனி மலையில அவருடைய சிலைய கரு பாத்தீங்கன்னா பாம்போட கரு செயல் வரி இருக்குல்ல, அகத்தியரோட தன்மையில அங்க என்ன வடிவம்னா கருநாகத்துக்குரிய கருப்பும் பச்சையும் கலந்ததுதான் அந்த சிலையே இருக்கும். அப்ப அந்த கருநாகத்துக்குரிய ஒரு செயல் வடிவத்துக்குரிய இருக்கிறோம். இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுனா கருநாகத்துக்குரிய இருக்கிற அந்த ஒளியா இருக்கு பாருங்க. அந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கருநாகத்தை வந்து அப்படியே இருந்தா ஒரு பல உயிர்களை அது கொன்றும், பல உயிர்களை அது வாங்கிடும். ஆனா அந்த கருநாகத்துக்குரிய செயலையே ஞானவானாக மாத்தினதுனாலதான் அது பதஞ்சலியாகவோ அகத்தியராகவோ ஆதிசேஷனாகவோ இருக்கு. இல்லைன்னா அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழலுக்கு அது மாறப்பட்டுரும். அப்ப ஞான வடிவத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சூழல் இருக்கு. அப்ப என்ன ஒரு சாதாரண வடிவத்துக்குள்ள இருக்கிற எல்லா வடிவத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒருத்தனை இப்ப 2 வடிவத்துக்குள்ள ஒரு சோல் அங்க போய் முல்லை பெரியார்கிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனமற்ற சூழலுக்கு நீ உருவாவேன்னு ஒரு சோல் வந்து எனக்குள்ள அட்டாச் ஆகுது. அப்ப அட்டாச் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஆவால் ஏவாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மலைக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த விஷயத்த வந்து காட்டுது. அப்ப இந்த வடிவம் அந்த வடிவம் இந்த மைத்திரையா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு நான் பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த வடிவத்துக்குள் தியானத்தால் நிஜத்தால் உண்மையால் நம்மளை வழிநடத்தப்பட்டது. நமக்குள்ளே அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பியூரா அந்த லேர்ன் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த அதிகாலையில எந்திரிக்கிறது, இரவுல தியானம் பண்றது, மத்தியானத்துல தியானம் பண்றது, குருவோட உட்கார்ந்து தியானம் பண்றது, வெவ்வேறு இடங்கள்ல போய் தியானம் பண்றது, வெவ்வேறு ஊர்களுக்கு போவது, இது எல்லாமே ஒரு நாள் எதுவுமே சும்மா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு நாள் கனெக்ட் பண்ணுவான். நீ அமர்ந்த ஒவ்வொரு நாளும், நீ பயிற்சி பண்ண ஒவ்வொரு நாள்லயும் நீ பிழை செய்தாலும் நன்மை செய்தாலும் உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய அனுபவத்துல ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி நீ எங்கெங்க என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கிற, என்னென்ன மாதிரி வடிவத்துக்குள்ள இருந்து வளர்ந்து வந்திருக்கன்னு ஒரு நாள் மொத்த மாலையாக கோத்து உன் மாலையை உன் கையில கொடுத்துருவான். அப்ப என்ன சொல்லுவான்னா, இதுதாண்டா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீ நாளைக்கு உன்னுடைய மாணவன்கிட்ட போதிக்கும் போது என்னன்னா, நான் ஞானத்துக்காக எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எங்கே நடந்தேன், எங்கே கடந்து வந்தேன், பிறந்தது எங்கே என்று காவேரி நீரை தெரியாது. அப்ப காவேரி நீர் வரும்போதெல்லாம் எத்தனை ஜீவன்கள் அதை வந்து பருகுது, எத்தனை ஜீவன்கள் அந்த காவேரி நீரை வந்து அனுபவிக்குதோ, அந்த மாதிரி ஒரு ஞானி ஒரு இடத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு அவனுடைய டிராவலை வந்து முழுவதுமாக
ஞானத்துக்குரியவன் என்ன பண்றான், மாலையா கோத்து உன் கையில கொடுத்துட்றான். அந்த மாலையை நீ வச்சுக்கிட்டு என்ன பண்றனா, இந்த அப்படியே உருட்டி உருட்டி நம்ம ஒண்ணு பண்றோம்ல, அத ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த மாலையை வைத்து கொண்டு உன்னுடைய மாணவனுக்கு வகுப்படு. அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, உன் வாழ்க்கையில நீ கடந்து வந்தது மாதிரிதான் அவன் வாழ்க்கையில கடக்கிறான். ஆனா அவனுக்கு அது தெரியல. இப்ப மனம் இருக்கிறதுனால அவனால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் இது நிஜத்தை அவன் கண்டுபிடித்துக் கொள்வான். அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும். அதனால இந்த வடிவத்தை உனக்கு, இந்த வடிவத்தோட நாங்க இப்படி ஒரு சும்மா காரணம் இல்லாம எப்பயுமே நல்லா வச்சுக்கோங்க. ஒரு குருவோ ஒரு இறை அலைவரிசையோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த டிவைனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமோ சும்மா ஒரு விஷயத்த காட்டி கொடுக்காது. நீங்க இங்க வந்து ஏதோ வயிற்று வலிக்கோ உடல் வலிக்கோ வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காத. இதோட பேசிக் அடிப்படை என்னன்னா தன்னை உணர்தல். உனக்கு வயிற்று வலி உடம்பு வலி எல்லாம் நான் கிடையாது. லோக்கல்ல இருக்கிற டாக்டர்ஸ், வேற ஏதாவது சாமியார்கள் பூசாரிகள் தான் அதுக்கெல்லாம். நான் வந்து ஒரு ஒன்லி தன்னை உணர்றதுக்கான ஒரு ஆள் வடிவத்திலேருந்து தான் வந்திருக்கிறேன். அப்ப தன்னை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏதோ ஒரு வடிவத்துல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு போராடுவேன். நீ பெறலன்னா நான் எப்படியாவது உன்னை மண்டையில அடிச்சு மீண்டும் ஒரு பிறப்பை கொடுத்து கூட அதுலயே நீ ஞானம் அடைஞ்சிரு, நானே வரமாட்டேன், நீ அடைஞ்சிருவேன்னு அந்த இதை என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட இருந்து ஒரு உபதேசத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். புரியுதா? இதான் என்னுடைய ரோல். அப்ப என்னுடைய ரோல் வந்து என்னன்னா இந்த வடிவத்துக்குள்ளே தான் நான் வந்து செக்டர்ல ரெடியா இருக்கேன். நான் வந்து என்னுடைய உலகத்துல நான் எந்த மூளைக்கு போனாலும் ஒரு பேசிக்கா ஒரு மனிதனை தன்னை உணர்றதுக்கான ஒரு முயற்சியை நான் செய்வேன்ப்பா. இதுதான்ப்பா நான், இதுக்குதான்ப்பா என்னுடைய வேலை, எனக்கு இதான்ப்பா ரோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வடிவத்துல தான் நான் என்ன ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன ரெடி பண்ணி வந்தோன்னா உன்னை நீ வந்து ஒரு பொழுதும் பிற குருமார்களை தூக்கிட்டு போறதோ, நீ உன்னையும் பெரிய குருமார்னு சொல்றதெல்லாம் ரோல் கிடையாது. நீ உணர்ந்தல்ல, நீ யாருப்ப, நீ லோக்கல் கை கிடையாதுல்ல, லோக்கல்ல ஒரு பூமிக்குரியவனா, இன்னார் தாய் தந்தைக்கு மகனா தானே இருந்த. இப்ப நீ உனக்கு என்ன, இப்ப எனக்கு தெரியும் நான் ஏதோ லிங்க்ல எங்க எந்த மாதிரி வடிவம் எந்த மாதிரி அலைவரிசைங்கிறது எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரிந்ததை உனக்கு தெரியல. இப்ப நான் கதையா சொல்லிட்டே இருந்தா உனக்கு தெரியாது. மனம் ஒரு நாள் நிற்கும் போதுதான் நீ நான் அனுபவித்த சுகத்தை, நான் அனுபவித்த அந்த தெய்வீக செயலை, அந்த டிவைனிட்டிய அந்த தெய்வீகமா நீயும் மாறுவ. அப்ப தெய்வீகமா மாறுறதுக்கு முக்கியமான வடிவம் என்னன்னா, நீ என்ன கத்துக்கணும் அப்படின்னா, எதை கத்துக்கணும்னா ஒரு பிளைனா மாறி தியானத்தையோ குருவையோ ஆசைப்படாம உன்னை வந்து எப்படி வச்சுக்கணும்னா ஒரு இயல்பு தன்மைக்கு நீ அப்படியே எடுத்துட்டு போகணும். அதுக்காக அப்படியே உருக்கமா அப்படியே ஒரு பார்த்து எப்படியா தன்னை உணர்ந்தரணும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் ராமலிங்க சுவாமிகளோ புத்தரோ இயேசுவோ வருத்தப்பட்டது என்னன்னா, என்னை இப்படியே ஆசைப்பட்டு பைபிளை தூக்கிட்டு வெறித்தனமா போய் பாக்குறாங்க, இப்படியே வெறி கொண்டு அலைகிறாங்க. அவங்க வந்து சோலையை பார்த்துக்கிறதுக்கு 4 மாட்டை பார்த்துக்கிறதுக்கு அவங்கள அமிச்சா சோலையும் அவங்களால அழியுது, 4 மாடும் அவங்களால அழியுதுட்டார். நான் சொல்லலைங்க, ஞானி சொல்றாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு கூட்டம் வேண்டாங்கிற ராமலிங்க சுவாமி என்ன சொல்றாருன்னா, என்னை சுத்தி இதுக்கு எதுக்கு கூட்டம்? நான் என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன்? நான் என்ன தலைவனா? நான் வந்த நோக்கம் என்ன? என்னுடைய வடிவம் என்ன? அதே தான் உங்ககிட்டே சொல்றேன். நீங்க என்ன ஒரு கூட்டமாக இருக்கிறதோட நிதானித்து நீங்கள் வரவேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுடையது. அந்த நிதானத்தை கொடுக்கறதுக்கு நாம வந்து போராடுவோம். அப்ப நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தன் காலையோ மாலையோ இங்க இருந்தாலோ வீட்டுல இருந்தாவோ பிற நாடுகள்ல இருந்தாவோ பிற ஊர்ல இருந்தாவோ அவன் காசு இல்லைங்க உங்கள்கிட்ட மனசாட்சி கூட சொல்றேன், உங்கள்கிட்ட காசு கிடையாது, ஆனா உங்களுக்கு இறைவன் 2 பிள்ளைய கொடுத்துட்டான், ஆனா பிச்சை எடுத்தாச்சும் அந்த பிள்ளைய காப்பாத்துவீங்கல்ல. அந்த மாதிரி நான் ஒரு தியானத்தை கொடுக்குறேன், பிச்சை எடுத்தாச்சும் உன் தியானத்தை காப்பாத்து. உங்க தியானத்தை கையில வச்சுக்க, பிச்சை எடு. ஆனா இந்த தியானத்தை வச்சிருக்கிற நீ பிச்சை எடுக்க மாட்டேன், நான் வந்து டப்புன்னு கடவுள் ஆயிடணும், டப்புன்னு கோடீஸ்வரன் ஆயிடணும், டப்புன்னு இந்த குடும்பத்தை விட்டு விடுபட்டு வந்துடணும், இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் வந்து ஞானவன் ஆயிடணும், இவங்க எல்லாத்தையும் விளக்கிட்டு நான் வந்து காட்டுல வந்து உட்காந்துக்கணும், இவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்து என் குருவோட காலடியில உட்காந்துக்கணுங்கிறதெல்லாம் சாத்தியம் வராது. இந்த பெரிய பெரிய ஞானிகள் இருக்கான் பாரியா, பெரிய பெரிய ஞானி ஆனாம் பாரு, அவனுக்கே அவங்க அம்மா அப்பா எல்லாம் எதிரியா இருந்திருக்கிறாங்க. புரியுதா? பெத்த தாயே ஒரு மகனை ஞானத்துக்கு விடாத எத்தனையோ 100கணக்கான ஞானி இருந்திருக்கிறான். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு விவேகானந்தனை சொல்லிட்டேன். புரியுதா? ராமகிருஷ்ணரை அவங்க தாய் வந்து ஞானவான்லாம் பார்க்கல, என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பேய் அடிச்சிருச்சுன்னு தான் பார்த்துச்சு. அப்ப ஒரு தாய்க்கு தெரியாதுங்க. புரியுதா?
அப்ப இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்க அம்மா என்ன சொல்லுவா, குருகிட்ட போனா 2 நாள் ஆசீர்வாதம் வாங்கினா, 2 நாள் தியானம் வாங்கினா, வந்து அவளுக்கு 2 பிள்ளையாச்சு, குடும்பத்தை பார்த்தோம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, டெய்லியும் போய் அங்கேயே உட்காந்துருக்காளோ, போறாள்வோ வராள்வோ. ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். நம்ம என்ன போக வேண்டாம், கும்பிட வேண்டாம்னு சொல்றோம். ஒரு அமாவாசைக்கு போங்க, ஒரு பௌர்ணமிக்கு போங்க, போய் ஒரு குடும்பத்தோட உட்காருங்க, அந்த குருவே நினைச்சுக்கிட்டு அப்படியே உருகிட்டே உட்காந்துருங்க, கொஞ்சம் பூவை கொஞ்சம் நீங்க கொடுங்க, அவரு கொஞ்சம் கொடுப்பாரு, வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்தது எல்லாமே அந்த சித்தாந்தம் தான். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, அவங்களை புறந்தள்ள கூடாது. அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயத்த, உனக்கு கொஞ்சம் குரு கிட்ட இருந்து என்ன வித்தையை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறான்னா, நீ அவர்களையும் புறந்தல்லாமல் உன்னையும் சகிப்புத்தன்மையோட எடுத்துக்கொண்டு நீ எங்க இருக்கிறாயோ அப்பொழுது இந்த கத்தியை சாணம் பிடித்துக் கொண்டே இருக்கணும். அப்ப கத்தி சரியா இல்ல, சாணம் பிடிக்கிற மிஷின் சரியா இல்லைன்னு அப்ப என்ன ஆகும்னா உன் உடல் சரியாகல, அப்ப தியானம் அல்ல. அப்ப அது என்ன பண்ணணும், மந்திரத்தை நினைத்து கொண்டு உண்மையாக குருவை நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த உடலுக்கு வந்து தியானம் வரலப்பா, அப்ப மந்திரத்தாலே இவனுக்கு தன்னை உணர்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அவர் உருவாக்குவார். புரியுதா? இதெல்லாம் எப்படின்னா, அந்த ஒரு சாப்பாடு முழுக்க பண்ணிட்டு கொஞ்சோண்டு கடுக போட்டு கொஞ்சோண்டு தாளிக்கிற பாரு, அதுல ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி நீ உன்னை தினந்தோறும் என்ன பண்றனா, எல்லாரும் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எவன் இங்க ஆட்சிக்கு வந்தாலும், எவன் ஆட்சிக்கு வரலனாலும், எவன் குருவா இருந்தாலும், எவன் குருவா இல்லைனாலும், அவன் குடும்பத்தை ஏதோ ஒரு ரூபத்துல கஷ்டப்பட்டு நீங்க போய் முன்னேற்றி நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சொல்லிட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரிதாங்க இந்த தியானத்தை எவன் இருந்தாலும், எவன் இல்லைன்னாலும், எவன் இந்த ஊர்ல வந்து வாழ்ந்தாலும் வரலனாலும், நமக்கு சோறு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், இந்த மந்திரத்தையோ குருவையோ தியானத்தையோ விட்டுறாம அதோட உருண்டு பிறண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்ப ஒரு நாள் பட்டினத்தானுக்கு எப்படி ஒரு மண்டையில பட்டார்னு ஒண்ணு அடித்து தூக்கி வந்து வெளியில போட்டானோ வைரையாவாரிய, அந்த மாதிரி பட்டார்னு உனக்கு தட்டுவான். பின்னாடி தட்டுறானா முன்னாடி தட்டுறானான்னு தெரியாது, தட்டிடுவாங்க. அப்புறம் நீ வந்து என்ன பண்ணுவனா, நீ வந்து உன்னை யாரும் டச் பண்ண முடியாது. அங்க உன் தாயே என்ன பண்ணுவா, உன்னை எதிர்க்கணும்னு நினைக்கிற மனசு நினைக்கும், ஆனா முழுவதும் எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த எதிர்க்கிற அதிகாரமோ சக்தியோ பிரபஞ்சம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மனிதனுக்கு வழங்கவே வழங்காது. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவ்வளவுதான். அப்ப எதிர்த்து நின்று போரிட முடியாது. இப்ப உங்களை போரிடல யாரும், உங்க மன உளைச்சலாக்கி உங்களை ஞானம் அடைய விடாம உங்க குடும்பத்தினரே உங்களுக்கு நேரடியாக சதியில் ஈடுபடுவார்கள். இது ஒவ்வொரு ஞானவானுக்கும் நடந்தே தீரும். இது நடக்கலனாதான் பெரிய ஆச்சரியப்படணும். இது நடந்தே தீரும். நடந்தாதான் ஞானத்துக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடக்கலைன்னா உன் உடல் உன்னை பாழ்படுத்தும். எவனோ ஒருத்தன் உன்னை வந்து இந்த ஞானம் தன்னை உணர்றதுக்கு விடமாட்டான். அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் உனக்கு வந்து கத்தி தலையில தொங்கிக்கிட்டே இருக்கும். குரு கிட்ட நீ வந்து கூட உட்கார்ந்து கூட அங்க சுத்தி இருக்கிறவன் எவனோ கூட உன்னை குரு கிட்ட போட்டு கொடுத்து அங்க உன்னை மன உளைச்சலாக்கி அங்கேயும் உன்னை சோறு திங்க விடாம, அங்கேயும் உன்னை தியானம் பண்ண விடாம, அங்க ஒண்ணு வேலையை பார்த்துருவாங்க. அங்கேயும் ஒரு சவால் காத்திருக்கும், சத்தியமா காத்திருக்கும். அங்கேயும் விட மாட்டாங்க. புரியுதா? அங்க வந்து ஒரு குரூப் பாலிட்டிக்ஸ் பண்ணி என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அங்க தியானமே வர விடாம, ஏடா வீட்டுலதான் அப்படி இருந்தா இங்கேயும் இப்படி இருக்குன்னா அங்கேயும் அழுகுற மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் இதெல்லாம் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, இதுதாப்பா ஞானம் அடைய குவாலிட்டியும் தகுதியும் இதுதான். இது இருக்கணும். சில சொல்லுவாங்கல்ல, ஞானம் அடையறதுக்கு சில ப்ரொசீஜர் வேணும்னு. ஈஸியாக ஒரு வேல போகவே கூடாது. புரியுதா? விமானம் எப்ப போய் உளுந்து கீழே சாவும்னு தெரியாத இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியா தாங்க வச்சிருப்பாங்க ஞானத்துக்கும் தியானத்துக்கும். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் அப்படியே படுத்துக்கிட்டு இந்த இவங்க அழகா ஒரு மேட்டெல்லாம் வச்சுக்கிட்டு காலையில உட்காந்து இப்படி யாகம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் இங்க நடக்காது. அதெல்லாம் வந்து இது டெம்பரவரிக்காக நம்ம ஒண்ணு பண்ணிக்கிறோம்ல, பொங்கலுக்கு வந்து வீட்டை சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடிச்சுக்கிறோம்ல, அந்த கதை அது. உண்மையான ஞானவானுக்கு என்னன்னா உரிச்சு எடுத்துருவாங்க. அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்களும் உரிப்பாங்க. சோறும் கிடைக்காது, தங்கறதுக்கு இடம் கிடைக்காது, காசு கிடைக்காது, மன உளைச்சல், சித்தர்கள் வரமாட்டான், கடவுள் வரமாட்டான், குரு நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான், சமயத்துல குரு நம்மளை ஆதரிக்கிறானா எதுக்குறானு தெரியாது. இப்படி எல்லாரும் கூட இருக்கிறவன் எல்லாம் ஒருத்தன் எதிர்ப்பான், ஒருத்தன் செத்து போயிடுவான். இப்ப எவனுக்காக நம்ம வந்து இருக்கிறவனுக்காக வாழ்றதா செத்தவனுக்காக அழுவுறதான்னு தெரியாமையே நம்ம வந்து நொந்து நூலாய் அந்து போயிட்டு இருக்கும்போது குரு மட்டும் அப்படியே வெள்ளை ஜலையுமா சுத்திட்டு கிடப்பாரு.
என்னடா கொடுமை, வந்து குரு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாரு, நம்ம அழுகுறோம், நம்ம நோவுறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த ஆள் கண்டுக்கவே மாட்டான்னா, கண்டுகல, உனக்கு பயிற்சி, அதுதான் போரு, அதுதான் வாரு, அது எனக்கு தெரியும். அதை நான் போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா தன்னை உணர முடியாது. நான் என்னுடைய கட்டுப்பாட்டுல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கறத மாணவர்களுக்கு சொல்லி தரோம். அப்ப ஒரு தியானம் என்பது, ஒரு ஞானம் என்பது பல்வேறுபட்ட அந்த அழுத்தத்துக்குள்ள இருந்து தான் பிறக்கப்படுகிறது. ஒரு அரிசியை தூக்கி உள்ள போட்டு குக்கர்ல மூடி அந்த அழுத்தத்துல 2 விசில் அடிக்குது பாத்தியா, அதேதான் தியானம். புரியுதா? ஒரு 25 மதம் கொண்ட யானையை கட்டி வச்சிருக்கிறோம், நடுவுல உங்களை தூக்கி போட்டுருவோம். நீ இந்த 25 யானைகிட்ட தப்பிச்சு ஞானத்துக்கு வரணும். அந்த 25 யானையும் தான் உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க உறவு, உங்க வாழ்க்கை, உங்க செயல், இந்த வடிவம். முன்னாடி ஒருத்தி உதப்பா, பின்னாடி ஒரு உதப்பா. உதச்சிட்டு என்ன சொல்லுவானா, உன் நல்லதுக்கு தான் உதச்சேன். எது நல்லதுக்கு வச்ச? தன்னை உணரணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வெள்ளிக்கிழமை கோயில்ல போய் சாமி கும்பிட்டே சாவுன்னு சொல்லிட்டு இருக்க, இது நல்லதா இது அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு. இப்ப அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அப்பச்சி எல்லாருமே இந்த மாதிரி வழிபாட்டுல இருந்துட்டு நாங்க வாழ்ந்துட்டு செத்து போனோம், நீ என்ன தன்னை உணர்றது புதுசா இந்த வழி அப்படிங்கிறதுக்கு விட மாட்டாங்க. அப்ப ஞான கிட்ட மிதிப்பட்டு சாகும் போது, அந்த மிதிப்படல் நடந்துகிட்டே இருக்கும் போதும் குருட்ட வந்து நீங்க வந்து உண்மையான கோரிக்கையை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, மதம் கொண்ட யானையை தடுத்து ஆட்கொள்வார். இல்லைன்னா மதம் கொண்ட யானைகிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுவார். இந்த 2 வேலையில ஏதாவது நடக்கும். இப்ப என்ன சுத்தி பெரிய ஞானிகள் கூட்டமா வந்து, வாங்க தியானம் பண்ணுங்க, ஐயோ வாங்க நெய்சோர் இருந்தாங்க உங்களுக்கு, ஐயோ நீங்க வந்துட்டீங்களா, ஐயோ நீங்க நீங்க வந்து கிருஷ்ணரா தானே திருப்பி வந்திருக்கீங்க, ஓ நீங்க வந்து அப்போ உங்க இருங்க உங்களுக்கு உங்களுக்கு தங்கப்பாய் விரிக்கிறேன், ஒண்ணும் கிடையாது, இருக்கிற வேட்டியை பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க. புரியுதா? அப்ப எத்தனை இடத்துல திருப்பரங்குன்றத்திலயோ இல்ல நம்ம இருந்த மதுரையிலயோ திருநெல்வேலியிலயோ பசுக்கு காசு கிடையாம நின்ன காலங்கள்லாம் உண்டு. புரியுதுங்களா? பசுக்கு காசு கிடையாது. அப்ப நம்மளை வந்து இப்படிதான் நிக்க வைக்கும், அந்த சூழல் இப்படிதான் பார்க்க வைக்கும். அப்ப சாப்பாட்டுக்கு காசு இல்லாத நிக்க வேண்டிய காலங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப தங்குற இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாத காலங்கள் இருந்துச்சு. அடுத்த வேலை போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாத காலங்கள்லாம் இருந்துச்சு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சுத்தி குடும்பத்திலையும் நம்ம எப்படி இந்த குடும்பத்தை வழி நடத்த போறோம், எப்படி இதை உருவாக்க போறோம்னு தெரியல. ஆனா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், டேய் எதையும் மாத்தாத, உனக்கு எப்படியோ உயிரை கொடுத்து நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்னன்னா, டேய் நாம செத்தாலும், நாம சோறு திங்காம இருந்தாலும், புள்ள பொண்டாட்டிக்கு சோறு போட்டா நான் சோறை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுக்கிட்டே இருந்தேன். வறுமை, உச்சக்கட்ட வறுமை காலத்திலையும், வருமானமே இல்லாத காலகட்டத்திலையும் அவங்கள நான் பட்னியா போடவே இல்லை. இதே எனக்கு சொல்லி கொடுத்தான், டேய் அவளை பட்னியா போடல, அந்த மாதிரி உன் தியானத்தை பட்னியா போடாதரா, எல்லா சூழத்திலையும் போட்டு உருட்டுறா. உனக்கு வந்து வெப்பம், உனக்கு வந்து உடல் ஒத்துக்கலன்னா மந்திரத்தை போட்டு உருட்டிட்டு கிடறான். ஆனா இதை விட்டுறாதடா, எந்த சூழலையும் விடாதடா, சாக போகும்போது கூட இதை சொல்லிட்டு தாண்டா நீ சாகணும் அப்படின்னு இருந்தா பிச்சுக்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் குரு எந்த மூலையில இருந்து வர்றான்னு தெரியாது, செவுத்த கூட உடைச்சிட்டு வருவான். புரியுதா? இது நிதர்சனமான உண்மை. வருவான். நம்ம வாழ்க்கையில இது நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா விதமான மதம் கொண்ட யானைகளும் உதைத்த போது, இந்த இறைவன் என்பவன் இவனுடைய அனுமதி இல்லாமையா இவங்க எல்லாம் உதைப்பாங்கன்னு நினைச்ச போது, அவன் உதைக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா அந்த மதம் கொண்ட யானைகிட்ட இருந்து கிளைமேக்ஸ்ல என்னை காப்பாத்தினான். அப்ப அந்த வடிவத்தை இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டாந்து சொல்லி கொடுத்ததே என்னன்னா, நீ குருவானதுக்கு அப்புறமும் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமும் மதம் கொண்ட யானைகள் அப்பையும் வரும். ஆனா அது உதைக்க ட்ரை பண்ணும், ஆனா உங்ககிட்ட உழுவாது. ஆனா இந்த மதம் கொண்ட யானைகளோடு தான் நம்ம வந்து மனித குலத்துல இருக்கும்போது பயணிக்கணும். அப்ப மனித குலத்துல இருக்கும்போது, மனிதனாக இருக்கும்போது மதம் கொண்ட யானைகளை சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். ஞானம் பெற்றதுக்கு அப்புறமும் உன்னை சந்திக்க வர்றவன் யோகிகள், ஞானிகள் சூட்சமத்துல வருவான். நேரடியாக வர்றது நிறைய மதம் கொண்ட யானைகள் வரும். அப்ப வரும்போதும் நீ என்ன பண்ணணும்னா, அதை பெரிதுபடுத்தாம அந்த ஞானிகளை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே உனக்கு கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணணும், அதை சூட்சமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதோட எப்படி பயணிக்கணுங்கிறத நீ கத்துக்க, நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம். அப்ப நீங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட யானைகள் வரும், அதே மதம் கொண்ட யானைகள் வரும், அந்த வடிவத்துல இருக்கும். அப்ப ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட பெத்த தாய் கூட இவர் ஞானம் அடைஞ்சாரா இல்ல சாமியார் ஆயிட்டாரா. இப்ப சாமியார ஆகிறதுங்கிறது வேற, ஞானம் அடைகிறதுங்கிறது வேற. அப்ப ஞானம் அடைகிறது என்னன்னா, ஒரு மனிதன் முற்றிலுமாக ஒரு அலைவரிசையாகவே மாறி போறது. சாமியாருங்கிறது கெட்டப்பு.
காஸ்டியூமு, முடி, தாடி இதெல்லாம் கெட்டப்பு. இப்ப கெட்டப்ல தான் அப்படி ஆயிட்டாங்கிறதான் மனம் படைத்த மனிதன் நம்புறான். மனம் படைத்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா குரு மாதிரியே இவரு கொஞ்சம் முடி வச்சிருக்கிறாரு, வெள்ளை அது போட்டிருக்கிறாரு, மேல ஒரு ஏதோ அங்கி போட்டிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, இப்ப செட்டப் கரெக்டா இருக்கு, இவன் சாமியார் செட்டப்ல இருக்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இது சாமியார் செட்டப்பா இல்ல அது உண்மையான செட்டப்பாங்கிறது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். இப்ப இந்த சாமியார் செட்டப்பா இருந்து என்ன சாதிக்க போறோம்? சாமியார் செட்டப்பா இருந்தா ஒரு நாள் தகர கொட்டாய் தான். இப்ப நீங்க கொஞ்சோண்டு சல்லாசம் பண்ணிக்க போறோம். அதுக்கு சாமியார் செட்டப்ல ஏன் இருக்கணும்? கலைச்சிட்டு மனித செட்டப்ல இருந்து நம்ம பாட்டுல சல்லாசமா வாழ்ந்துட்டு போயிடலாமே. அதுக்கு சாமியார் செட்டப் தேவையில்லையே. புரியுதுங்களா? நம்ம சோத்துக்கும் பணத்துக்கும் தான் ஆசைப்படுறோம்னா அதுக்கு சாமியாரா இருந்து ஏன் பண்ணணும்? அது இயல்பா ஒரு பேண்ட் சட்டை போட்டு ஒரு மனிதனா இருந்து பண்ணிட்டு போயிடலாமே. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டப் எதுக்கு? அப்ப என்ன பண்ணாலும் அவன் என்ன சொல்றான்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தன் எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் அவன் சாவுல தெரிஞ்சு போயிருந்தான். இவன் ஞானத்துக்குரியவனா இல்ல இவன் எப்படியாப்பட்டவன் அப்படிங்கறத அங்க நாங்க காட்டிடுவோம், அங்க ஒண்ணு சொல்லிடுவோம். இப்ப ஒருத்தன் சிவன் சொல்றான்னு, நீங்க நிறைய அவதாரத்துல நிறைய பேர் இந்தியாவுல ஒரு 300 ஆண்டுகள்ல இருந்து 400 ஆண்டுகள்ல நிறைய பேர் நான் தான் சிவனுடைய அவதாரம், கிருஷ்ணனோட அவதாரம் சொல்லும் போது அவங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்ப அத எனக்கு தியானத்துல காட்ட போது, டே அவன் சிவன் சொல்றான் இல்லடா, அவன் சாகும் போது சிவன்லடா அவனை கூட்டிட்டு போனான், யமன் ஏன்டா கூட்டிட்டு போனான்? அவன் எங்கடா சிவன் கூட்டிட்டு போனான்? யமன் கூட்டிட்டு போயிருக்கான்டா, செத்து போயிட்டாங்கடா. அப்ப ஒரு சிவன் அவதாரம், ஒரு சிவனுடைய விஷயம் அப்படின்னா அந்த சிவனுடைய விஷயம்னா அந்த ஜீவனாக இருக்கக்கூடியவனா, அந்த பிரபஞ்ச டிவைனாக இருக்கக்கூடியவனா, அந்த டிவைனிட்டி தான் அழைச்சிட்டு போகணும். அப்ப டிவைனிட்டி அழைச்சிட்டு போகாம யமன் அழைச்சிட்டு போய் மனிதனே அங்க ஒரு பெரிய வேலையை பார்த்தானா அவன் எப்படா சிவனா இருக்க முடியும்? அப்ப அவன் என்ன பண்ணான்? எண்ணத்தால் அவன் ஒரு சிவன் சொல்லிக்கிட்டு எண்ணம் கொண்ட சிவன் கடவுள் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்ட்டான். இல்ல மாயை கொண்ட சிவன் கடவுள் ஒண்ணு இருக்கு. எண்ணமே ஆசையினால ஒருத்தன் உருவாப்பான். ஒருத்தன் தொழிலதிபரா இருக்கான்ல, பல நாள் ஆசை, புரியுதா? அவனை கடவுள் உருவாக்கல. அதான் சொல்றான், அந்த எண்ணம் கொண்ட மாயையே அவனுக்கு தொழில ஒண்ணு கொடுத்துச்சு, உருவானுச்சு. அந்த சாம்ராஜ்யத்தை அந்த மாயையே அழிச்சுப்படும். இப்ப நிறைய ராஜ்யம் அழிஞ்சதுக்கு காரணம் கடவுளால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் அல்ல, அது எண்ணத்தால் மாயையால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம். அது கலைக்கப்படும். கடவுளால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் சொல்லி கலைக்கப்படும். என் உடலை எப்படி கலைக்கிறனோ அதே மாதிரி என் சாம்ராஜ்யத்தை நான் கலைக்கிறேன் என்று சொல்லி கலைக்கும் அது. ஆனா எண்ணத்தால உருவாக்கின சாம்ராஜ்யத்தை கலைக்க மாட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் என் புள்ள, என் பேரன், அடுத்தது கொள்ளு பேரன், அடுத்தது அவன், அடுத்தது இவன் அப்படின்னு அதை போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை விடமாட்டாங்க. கடைசி அந்த எல்லையில அவனுடைய வம்சாவளி இருக்கிற வரைக்கும் அதை போட்டு எங்களுடைய குடும்பத்துக்கு தான், எங்களுடைய விஷயம்தான், எங்களுடைய விஷயம்தான் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. அப்ப அதான் சொல்றான், எண்ணம் கொண்டது, எண்ணத்தால செயல்படுறது. அப்ப எண்ணத்தால நீ சாமியாரா ஒரு குருவா நீ மலர்ந்துக்கன்னா நீ யமனால செத்து போவ. அந்த எண்ணத்தாலதான் இங்க முக்காவாசி பேர் இந்த 300 ஆண்டுகள்ல எண்ணம் கொண்டவன் சாமியா குருவா அந்த செயல் வடிவத்துல இருந்தான். அப்ப அவனுக்கெல்லாம் கலை ஒரு சித்து கிடைச்சோன்ன அந்த பார்த்துட்டு அதிசயத்துல இது ஞானம், அந்த அதிசயத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், இது ஞானம் தான் மனிதன். அப்ப ஒரு நிறைய பேரை நான் பேர் சொல்ல முடியாது, நிறைய பேரை அது என்கிட்ட விவாதிக்குது. இவனுக்கு சித்து கிடைச்சதுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஞானம்ட்டாங்க, கிருஷ்ணரோட அவதாரம்ட்டாங்க, சிவனோட அவதாரம்ட்டாங்க. இந்த சித்தும் எண்ணத்தால உருவானுச்சு. பல நாள் நான் மாதிரி சித்து பண்ணணும், நான் அந்த மாதிரி பல நாள் சாமி ஆகணும்னு எண்ணம் கொண்டுகிட்டு அவன் தியானம் தியானம் தியானம்னு சாமி சாமின்னு சுத்தினான். இந்த பல பேர் வெறும் தியானம் சொல்லாம ஏதாவது சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை. என்னடா சேவை செய்ய போற நீ? பொண்டாட்டி பிள்ளைக்கு சேவை செய்யணும்னு, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், வெங்காயம் காவி உடைய கட்டான், காவி உடைய கட்டிட்டு என்னடா சேவை செய்யற? காவி உடைய கட்டணும் பிச்சைக்காரன், நீ என்னடா சேவை செய்ய போற? அப்புறம் அங்கேயும் ஏன்டா ஆசைப்படுற? 10 பேருக்கு சோறு போடணும், அது போடணும், இது பண்ணணும். இங்கெல்லாம் நாம சோறு போடலப்பா, மேல டிவைன்ல இருந்து அது நடக்குது. அவன் என்ன சொல்றான்னா, டே 10 பணக்காரன் இருக்கால அவனுக்கெல்லாம் காசை புடுங்கி இந்த அன்னதானத்தை கொடுக்க சொல்றா. ஏன்னா அது தேவைப்படாதுன்னா ஒரு நாள் அவனுக்கு தேவைப்படாது. ஒண்ணுகிட்ட வரணும், ஒண்ணுகிட்ட ஞானத்தை தேடணும்னா அவன்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் தொலைக்கப்படணும். கீழே விழுந்தாதான் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்க முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், டே பொருள் எல்லாம் குடுறா, இந்த இவங்கெல்லாம் சாப்பிட்டு இவங்கெல்லாம் இப்ப வரமாட்டாங்கடா, இந்த பேஜ் எல்லாம் நீ இந்த பேஜில் இருக்கிறவனா இப்ப வருவல்ல, பொருளை வச்சிருந்தா எப்படா என்கிட்ட இருந்து பெற முடியும்னு இங்க வாங்கி பொங்கடாங்கிறோம்.
இப்ப இதே என்ன சொல்லுது பிரபஞ்சம், சில ஆண்டுகள் தான் இருக்கும், சில ஆண்டுகள் கழிச்சு அந்த அன்னதானத்தை இருந்த சோடு தெரியாம நாங்க மாத்திட்டு போயிருவோங்கிறாங்க. அப்ப அத மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, சாமி ஞாபகமா நானே சோறு போடுறேன், நானே சோறு போடுறேன், நானே குழம்பு ஊத்துறேன். அதான் பண்ணக்கூடாது. அவனே செய்வான், அவன் தோற்றி வைத்ததை அவனே எடுத்துட்டு போயிருவான். இப்ப நான் தோற்றி வைப்பேன் ஒரு கலைய, அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சுடா, இன்னொருத்தன் வருவான்டா தம்பி, அவன் கொடுத்து கொண்டாந்து நான் கொடுத்த கலையை நானே பிடுங்கிட்டு ஓடி போயிருவேன். இவ்வளவுதான் எங்களுடைய செயல் வடிவம். அப்ப என்னன்னா, அதுதான் எண்ணம் இல்லாததுக்கு, ஞானத்துக்குரிய விஷயத்துக்கு அதுதான் பொருள். அப்ப ஞானம்ங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வேலை செய்யும், அதுக்கப்புறம் நாங்க அதை திரும்ப பெற்றுவோம். அடுத்தது பூமி சுத்திக்கிட்டு இருக்குப்பா, அலைவரிசைப்பா, அடுத்த அலைவரிசைக்கு இன்னொருத்தன் வருவான். அப்படி இல்லை, யாமே வேற தோற்றத்துல வேற வடிவத்துல வேற ஒரு கலையை கொடுப்போம். அப்ப நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பல வடிவத்துல ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றோம். குழந்தைக்கு சொல்லி புரிய வைப்போம்ல. பழசுல ரொம்ப பழைய பொருளை எக்ஸ்பைரி ஆனதை வச்சுட்டு சுத்தாத, எக்ஸ்பைரி ஆனது ஒரு வேலையை செய்யாத அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அப்ப நீ உணர்ந்து தெரிஞ்சு தெளிவடைஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் செயல். அப்ப அந்த மைத்திரேயருடைய செயல் வடிவம் என்னன்னா, அந்த யாசராக தோன்றியவரும் அவர் தான். அப்ப அந்த சமஸ்கிருதத்தையோ வேதத்தையோ மந்திரத்தையோ தோற்றி வைத்தவரும் அவர் தான். அப்ப இந்த மாதிரி களி காலத்துல களிய காலமாக களி இருக்கு. அப்ப காலமா களினா இந்த பூமி சுத்துறது இல்ல, மோசமான சுழற்சியில மோசமான என்ன பண்ணிட்டாங்க, எண்ணம் பூமி சுத்துது இல்ல. அப்ப இந்த பூமிக்குள்ள என்னன்னா, சுத்தி இருக்கிற இங்க அலைவரிசை காற்றுகளா இருக்குல்ல, நம்ம சுவாசிக்கிற காற்றெல்லாம் இருக்குல்ல, நம்ம பாக்குற டிவி செல்போன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த அலைவரிசை எல்லா அலைவரிசையுமே மாயையாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றான் அவன், இந்த மாயை கொண்ட காற்றை மொத்தமாக விழுங்கி விட்டு நல்ல காற்றை பரப்பணும். அப்ப நல்ல உஷ்ணத்தை கொடுக்கணும். இப்ப லாகிரிக்கு மகாவதர் பாபா கொஞ்சோண்டு எண்ணெயை குடிச்சிட்டு அந்த ஆத்துல படுத்துக்கப்பான்னா, அவனுக்குள்ள மனிதன் பொண்டாட்டி புள்ள எல்லாரோடையும் வாழ்ந்தான்ல, அந்த மனித உஷ்ணம் அவனுக்குள்ள இருக்கு. அந்த மனித உஷ்ணத்தை அழிக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாரு, இவருடைய உஷ்ணத்தையே ஒரு திரவியம் மாதிரி கொடுக்குறாரு, குடிச்சிட்டு படுத்துக்கங்கிறாரு. அப்ப படுத்த உடனே திருப்பி அவனை கூட்டிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு வேள்வி பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நான் சொன்னேன்ல, காசியில உட்கார்ந்து விஸ்வநாதன் ஒரு தீயை மூட்டி தன்னையே எரித்தான அந்த மாதிரி ஒரு சமாதி நிலையை தன்னையே இடுப்புல இருந்து உச்சித்தலை வரைக்கும் மூட்டி அவனை உட்கார வச்சு சமாதி ஆக்கி அவனுக்கு எல்லா கலையும் சித்தி பண்ணி, போப்பா போய் பூமியில போய் இந்த மக்களா கொஞ்ச நாள் வேலை செய்யு. ஆனா நீர்ல தாமரை இருக்கு பாரு, அந்த நீர்ல இருக்கும் தாமரை தண்ணியோட ஒட்டாது. அந்த மாதிரி மனைவி குழந்தை யார் இருந்தாலும் நீ எவனோடையும் ஒட்ட மாட்ட. ஆனா மனித தேகம்தான் உன்கிட்ட இருக்கிற அலைவரிசை வேற மாதிரி இருக்கும். சூரியனோட ஒட்டுவ, சந்திரனோட ஒட்டுவ, கிரகங்களோட ஒட்டுவ, நட்சத்திரங்களோட ஒட்டுவ, மனிதனோட ஒட்ட மாட்ட. அப்ப இந்த மனிதர்களை தன்னை உணர்றதுக்கான இந்த கிரியா என்ற அற்புத கலையை நீ போதித்து வா. ஒரு நாள் உன்னை நான் திரும்ப பெற்றுக் கொள்வேன், நீ திரும்ப வந்துடணும். அதுக்குள்ள உன்னுடைய மாணாக்கன் எவனாவது ஒருத்தன் வந்திருந்தான்னா அவனுக்கு இத ஒரு நுட்பமாக கொடு. அது உனக்கே தெரியும் அவன் எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு. அப்படி ஒருத்தன் வர்றான், ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான லட்சக்கணக்கான பேர் கிரியாவை கத்துக்கிட்டதுல அதுல ஒரே ஒருத்தன் நுட்பமாக, பாக்கி எல்லாம் தேறி வந்திருக்கிறாங்க, அதுல இன்னும் நுட்பமாக தேறி வந்தவல்ல யுத்தேஸ்வர்கிரி. அப்ப யுத்தேஸ்வர்கிரி கிட்ட இவர் என்ன சொல்றாரு, இன்னொருத்தனை நான் அனுப்புறேன், அவனுக்கு நீ தயார் பண்ணி விடணும், அவன்தான் யோகானந்தர். இப்ப இதுக்கப்புறம் அவங்க குரு பரம்பரையிலேயே பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தன் இல்லப்ப. இப்ப லாகிரி இருக்கும் போதும் யுத்தேஸ்வர்கிரி இருக்கும் போதும் யோகானந்தர் இருக்கும் போதும் பேர் சொல்ற மாதிரி வெகு சிலர் ஒரு 100 பேர் 200 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா பிரபலம் அடையாம உள்ளுக்குள்ளேயே ஒரு வளர்ச்சிக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அப்ப இங்க என்னன்னா, அதுக்கப்புறம் யோகானந்தர் போனதுக்கு அப்புறம் பேர் சொல்ற மாதிரி ஏன் இல்ல, ஏன் வரல, ஏன் குளத்துல இல்லைன்னா, இன்னொருத்தர் வேலை செய்ய வர்றாரா, அப்புறம் இன்னொருத்தர் வேலை செய்ய வரும்போது நம்ம குளத்துல இருந்து யாரும் இப்ப தோன்ற மாட்டாங்க, அந்த இடம் ஒரு வெற்றிடமாக கேப் இருக்கும், நீ எல்லாம் காத்துருங்க, அவர் ஒரு வேலை செய்ய போறாருங்கிறதுக்காதான் அந்த இடத்துல இன்னொருத்தன் தோன்றவில்லை. இல்லைன்னா யோகானந்தர் இன்னொருத்தனை தோட்டி வச்சிருப்பான்ல. அதுதான் இதோடைய செயல் வடிவம். அப்ப நமக்குள்ள இருக்கிறதும் உங்கள்கிட்ட அதுதான் சொல்றோம். அப்ப மைத்திரையோடைய முக்கியமான வடிவம் என்னன்னா, அந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த அலைவரிசை, எல்லா அலைவரிசையும் அந்த பூமி சுழற்சியில எப்படி இருக்கும், எண்ணங்களாகவே. இப்ப என்ன ஆகி போச்சு, நூத்துக்கணக்கான தமிழ்நாட்டுல குருமார்கள், இந்தியாவுல ஆயிரக்கணக்கான குருமார்கள், எல்லா பேருமே இந்த தியானத்தை வேற வடிவத்துக்குள்ள வேதம் மந்திரம் அது இதுன்னு போட்டு இந்த அலைவரிசையை போட்டு பரப்பி
இதுல நடிகனுங்க, இதுல விளையாட்டு வீரனுங்க, இதுல தொழிலதிபருங்க, இதுல பெரிய பெரிய அதிபருங்க, எல்லா பேரும் எண்ணம் கொண்டவங்க எல்லாம் ஆசை 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 ஆசைன்னு பிடிச்ச எல்லா அலைவரிசையுமே இதாதான் இருக்கு. அப்ப நீங்க எந்த பக்கம் போய் திரும்பினாலும் மாயையாவே இருக்கு. சரி, சாமி கோயிலுக்குள்ள போனால் அங்கேயும் மாயை. சரி, சாமியார் ஆசிரமத்துல பெரிய மாயை. சரி, குரு காலம்னா அவரே பெரிய மாயையா இருக்கு. அப்ப எங்க திரும்பினாலும் அதுதான் சொன்னா, டேய் நீ எங்க திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் கலி காலத்தில் எல்லாம் மாயையாக இருக்கும். ஆல் மாயஸ், ஆல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆல் மாயஸ், எல்லாம் மாயையா இருக்கும். இந்த மாயையை ஒருத்தன் மொத்தமா என்ன பண்ணணும், அந்த அலைவரிசையை எப்படி பண்ணணும், மொத்தமா அப்படி சுருட்டணும். சுருட்டி மொத்தமா ஒருத்தன் வச்சு அவனுடைய அலைவரிசையை பரப்புவான். அதுதான் மைத்ரேயர் வர்றது. மைத்ரேயர்ங்கிறது தனிப்பட்ட முறையில ஒரு குழுவுக்கு தலைவனாக இருக்க மாட்டான். அவன் தன்னை பரப்புவதற்கோ தன்னை உயர்த்தி கொள்வதற்கோ தானாக ஒருத்தன் நான் தான் மைத்ரேயங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் அவதரிச்சுக்க சொல்லிக்கலாம் முடியாது. புரியுதுங்களா? அது அக்னி பிளம்புல அக்னி தேவனால் உருவாக்கப்பட்டு பல்வேறுபட்ட செயல் வடிவத்திலிருந்து இருந்தாதான் இது சாத்தியம். இது ஏதோ நம்ம ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி யாரையோ ஒருத்தரை புடிச்சிட்டு இவர் ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் தாங்க மைத்ரேயர்லாம் சொல்றதுக்கெல்லாம் இங்க எல்லாம் சொன்னவங்க அத்தனை பேருமே அட்ரஸ் இல்லாம தான் போனாங்க. சொன்னவன் அத்தனை பேருமே நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இந்த பிரம்ம சமாச்சாரம் அந்த 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 டோட்டல் செட்டப்பே ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மொத்தமாவே ஒரு 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 50,000 பேர் 1,00,000 பேர் தான் உலகம் முழுக்க இருக்கிறான். அப்பவே அவங்க பீக்ல அப்படி ஒரு 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 அப்படியே ஒரு பொலிவுல இருந்த ஒரு 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 இயக்கம், ஒரு செயல் இன்னைக்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. புரியுதுங்களா? காரணம் இதுதான், இந்த வடிவம் தான். அப்ப இதெல்லாம் ஒரு தன்னிச்சையாக ஒரு 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 மாயையில ஒரு ஆசையில போய் நான் இவரு 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 இதாக போறாரு அதாக போறாருலாம் சொல்ல முடியாது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த களி காலத்தை, அந்த களியை அந்த அலைவரிசையை எடுத்துட்டு நல்ல அலைவரிசையை வச்சாதான் அந்த அந்த யுகம் சத்திய யுகமா இருக்கும். அப்ப யுகம் சத்திய யுகமா இருக்கு. இங்க இருக்கிற காற்று, இங்க இருக்கிற அலைவரிசை எல்லாம் மாயையாக இருக்கிறதுனால களியாக இருக்கு.